CD number 1246 1246 முரளி டேட் 22/9/1968 முரளி தேதி 22/9/1968 கிளாரிஃபிகேஷன் டேட் 9/2/2010 விளக்கம் கொடுத்த தேதி 9/2/2010 கிளாஸ் நடந்த இடம் சிஹோர். ओम शांति। ஓம் சாந்தி. காலை வகுப்பு நடந்து கொண்டிருந்தது. 22/9/68 का 22/9/1968. दूसरे पेज के मध्य में बात चल रही थी। இரண்டாவது பக்கத்தின் மத்தியில் பேச்சு நடந்து கொண்டிருந்தது. तुम एक दो को यही समझाओ நீங்கள் ஒருவருக்கு இருவருக்கு இதையே புரிய வையுங்கள். कि अपन को आत्मा समझ परमात्मा बाप को याद करो। நீங்கள் உங்களை ஆத்மா என்று நினைத்து பரமாத்மா தந்தையை நினைவு செய்யுங்கள். तो तुम्हारे पाप कट जाएंगे। அப்போது உங்களுடைய பாவங்கள் கட்டாகிவிடும். और कोई वो उपाय नहीं है। மற்றும் வேறு எந்த வழியும் இல்லை. शुरू में भी और अंत में भी गीता में भी यही बात कही है। கீதையின் ஆரம்பத்திலும் முடிவிலும் கடைசியிலும் இந்த விஷயம்தான் சொல்லப்பட்டிருக்கு. याद से ही तो सतो प्रधान बनना है। நினைவினால் தான் சத்தோ பிரதானமாகணும். खुद लिखते भी हैं। சுயம் எழுதவும் செய்கிறார்கள். बाबा माया के तूफान बुलाए देती है। பாபா மாயையின் புயல்கள் எங்களை மறக்க வைத்து விடுகிறது. माया का भुलाना काम है। மாயாவுக்கு மறக்க வைப்பதுதான் மாயாவின் வேலையாகும். तो बाप तो सावधान करेगा ना। ஆக தந்தை எச்சரிக்கை செய்வார் இல்லையா? या छोड़ देगा। அல்லது விட்டு விடுவாரா? बाप जानते हैं नंबरवार पुरुषार्थ अनुसार बच्चे हैं। தந்தை தெரிந்திருக்கிறார். குழந்தைகள் வரிசை கிரமமான புருஷார்த்தத்தின்படி இருக்கிறார்கள். जब तक सतो प्रधान न बने हैं எதுவரைக்கும் சத்தோ பிரதானமாக ஆகவில்லையோ कोई भी वापस नहीं जा सकते। யாருமே திரும்பி செல்லவே முடியாது. और वापस जाने का लड़ाई से भी कनेक्शन है। மற்றும் திரும்பி செல்வதற்காக இந்த சண்டையுடன் கனெக்ஷன் இருக்கு, தொடர்பு இருக்கு. जब लड़ाई लगेगी எப்போது யுத்தம் ஆரம்பமாகுமோ, சண்டைகள் நடக்க ஆரம்பிக்குமோ, तब तुम नंबरवार पुरुषार्थ अनुसार सतो प्रधान बनेंगे। அப்போது குழந்தைகளாகிய நீங்கள் வரிசை கிரமமான புருஷார்த்தத்தின்படி சத்தோ பிரதானமாக ஆகுவீர்கள். बाकी ज्ञान तो 1 सेकंड का है। மற்றபடி ஞானம் என்னவோ ஒரு செகண்டினுடையது. बेहद को बाप को पा लिया। எல்லையற்ற தந்தை என்னவோ அடைந்து விட்டோம். और उनसे बेहद का सुख तब मिलेगा மற்றும் அவரிடமிருந்து எல்லையற்ற சுகம் அப்போதுதான் கிடைக்கும் जब तुम पवित्र बनेंगे। எப்போது நீங்கள் தூய்மை ஆகுவீர்களோ. पवित्र बनने के लिए पुरुषार्थ अच्छी रीति करना है। தூய்மை ஆகுவதற்காக புருஷார்த்தத்தை நல்லபடியாக செய்ய வேண்டும். कई तो पवित्रता के बारे में कुछ भी समझते नहीं है। பல பேர் என்னவோ தூய்மையை பற்றி பவித்திரதாவை பற்றி ஒன்றுமே அவர்களுக்கு தெரிவதில்லை. बाप को याद करने का भी अकल नहीं आता है। தந்தையை நினைவு செய்வதற்கான அறிவும் கூட அவர்களுக்கு வருவதில்லை. ये पढ़ाई पिछले जन्मों में कभी भी नहीं पढ़ी है। இந்த படிப்பை நாம் இத்தனை ஜன்மங்களாக படிக்கவே இல்லை. இந்த படிப்பை நாம் முன் ஜன்மங்களில் படித்ததே இல்லை. सारे चक्र में निराकार बाप से कोई भी पढ़ाई नहीं पढ़ा है।
முழு சக்கரத்தில் நிராகார தந்தையிடமிருந்து யாருமே இந்த படிப்பை படிக்கவில்லை. तो अभी ये नई बात हो जाती है। ஆக இப்போது இது புதிய விஷயமாக ஆகிவிடுகிறது. बाप तो कहते हैं தந்தை என்னவோ சொல்கிறார், मैं हर 5000 वर्ष के बाद आता हूँ। நான் ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகு வருகிறேன். आता हूँ तुमको सतो प्रधान बनाने के लिए। நான் வருவதே உங்களை சத்தோ பிரதானமாக ஆக்குவதற்கு. तो जब तक सतो प्रधान नहीं बने हैं, ஆக எதுவரைக்கும் சத்தோ பிரதானமாக ஆகவில்லையோ तब तक पद नहीं पा सकेंगे। அதுவரைக்கும் நீங்கள் பதவி அடைய முடியாது. माला में भी अपने अपने पद होते हैं ना। மாலையிலும் கூட அவரவர்களுக்கு பதவி இருக்கிறது இல்லையா? अपने अपने सेक्शन भी होते हैं। அவரவர்களுடைய செக்ஷனும் இருக்கிறது. तो जैसे और पढ़ाई में फेल होते हैं, இது போல மற்ற படிப்புகளில் ஃபெயில் ஆகிறார்கள், इसमें भी फेल और पास होते हैं। இதிலும் கூட ஃபெயில் மற்றும் பாஸ் இருக்கிறது. ஃபெயில் ஆகிறார்கள் மற்றும் பாஸ் ஆகிறார்கள் இதிலும். परंतु कोई तो कुछ समझते ही नहीं है। ஆனால் யாரும் புரிந்து கொள்வதே இல்லை. ஒரு சிலர் என்னவோ புரிந்து கொள்வதே இல்லை. शिव बाबा को याद करने से क्या होगा, कुछ भी नहीं समझते हैं। சிவபாபாவை நினைவு செய்வதனால் என்ன ஆகும் என்று எதுவுமே புரிந்து கொள்வதில்லை. बाप है தந்தை இருக்கிறார், तो बाप से बेहद जरूर वर्षा मिलना चाहिए। அப்போது அந்த தந்தையிடமிருந்து கண்டிப்பாக எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்க வேண்டும். और वो वर्षा स्वर्ग का वर्षा है। மற்றும் அந்த ஆஸ்தி சொர்க்கத்தின் ஆஸ்தியாகும். और स्वर्ग भी 2500 वर्ष चलता है। மற்றும் அந்த சொர்க்கமும் 2500 வருடங்களுக்கு வரை 2500 வருடங்கள் வரை நடக்கிறது. 2500 वर्ष में அந்த 2500 வருடங்களில் सतयुग त्रेता दो युग पास होते हैं। சத்யுகம் திரேதாயுகம் ரெண்டு யுகங்கள் கடக்கிறது. द्वापर कलयुग को नरक कहा जाता है। துவாபர கலியுகத்துக்கு நரகம் என்று சொல்லப்படுகிறது. स्वर्ग तब कहा जाता है சொர்க்கம் என்று எப்போது சொல்லப்படுகிறது என்றால் जब देवताएं स्वयं स्थिति में रहते हैं। எப்போது தேவதைகள் சுயஸ்திதியில் இருக்கிறார்களோ அப்போதுதான் சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. बाकी द्वापर कलयुग नरक है। மற்றபடி துவாபர கலியுகம் நரகமாகும். देवता धर्म की स्थापना स्वयं स्थिति में सदैव रहने वाला தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்வது எப்போதும் சுயஸ்திதியில் இருக்கக்கூடியவர் बाप करता है। சுயஸ்திதியில் இருக்கக்கூடிய தந்தை தான் செய்கிறார். और नरक की स्थिति में रहने वाले மற்றும் நரகத்தின் ஸ்திதியில் இருப்பவர்கள் नर हैं। நரன் जो नरक की स्थिति नरक का दुनिया स्थापन कर देते हैं। அந்த நரகத்தின் ஸ்திதியில் இருக்கிற அவர்கள் நரன் நரகத்தை ஸ்தாபனை செய்கிறார்கள். परंतु ये बातें मनुष्य जानते नहीं हैं। அந்த நரனாக இருப்பவர்கள் நரகத்தை ஸ்தாபனை செய்கிறார்கள். ஆனால் இந்த விஷயங்களை எந்த ஒரு மனிதர்களுக்கும் தெரிவதில்லை. क्योंकि मनुष्यों का मन चलायमान मन है। ஏனென்றால் மனிதர்களுடைய மனம் நடக்கிறது, வேலை तो செய்கிறது. बाप को ही आकर के समझाना पड़ता है ஆக தந்தைக்கு தான் இங்கே புரிய வைக்க வேண்டி வருகிறது. कि मैं अमन चैन की दुनिया स्थापन करता हूँ। நான் மனம் செயின் அமன் செயின் என்றால் நிம்மதியாக இருக்கிற மனமற்ற அந்த நிம்மதியாக இருக்கிற உலகத்தை ஸ்தாபனை செய்கிறேன். मन को कंट्रोल करना सिखाता हूँ। மனதை கண்ட்ரோல் செய்வதை கற்றுத் தருகிறேன். कहते हैं சொல்கிறார், कि मैं कल्प कल्प आकर एक ही बात समझाता हूँ। நான் கல்பமாக ஒரே ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறேன்.
ऐसे तो गुरु भी एक ही मंत्र देते हैं। அப்படி குருவும் கூட ஒரு மந்திரத்தை தான் தருகிறார். குருமார்களும் वो 10 मंत्र थोड़े ही देते हैं। அவர்கள் 10 மந்திரங்களை தருகிறார்களா என்ன? और यहाँ तो मंत्र की बात ही नहीं है। இங்க என்னவோ மந்திரத்துக்கான விஷயமே இல்லை. ये तो मनुष्य से देवता बनने की पढ़ाई है। இது என்னவோ மனிதனிலிருந்து தேவதையாக ஆகக்கூடிய படிப்பாகும். सारा चक्र तुम बच्चों की बुद्धि में है। முழு சக்கரம் குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. और किसी की बुद्धि में மற்றும் வேறு யாருடைய புத்தியிலும் ये बातें फिरती ही नहीं है। இந்த விஷயங்கள் சுற்றுவதே இல்லை. बाप भी आकर के एक बार ही समझाते हैं, தந்தை வந்து ஒரே ஒரு முறைதான் புரிய வைக்கிறார். जिससे तुम देवता बन जाते हो। இதன் மூலமாக நீங்கள் தேவதைகளாக ஆகுகிறீர்கள். बाप को आश्चर्य नहीं लगता है। தந்தைக்கு ஆச்சரியமாக இருப்பதில்லை. बच्चों को समझाते हैं, குழந்தைகளுக்கு புரிய मैं வைக்கிறார். कल्प पुरुषोत्तम संगम युग पर आता हूँ। நான் கல்ப புருஷோத்தம சங்கம யுகத்தில் வருகிறேன். गीता में लिख दिया है कृष्ण का नाम। கீதையில் கிருஷ்ணருடைய பெயரை எழுதிவிட்டார்கள். कि द्वापर युग में आया। துவாபர யுகத்தில் வந்தார். अब द्वापर युग में आऊंगा இப்போது நான் துவாபர யுகத்தில் வந்தால் तो क्या पापी कलयुग की स्थापना करूंगा? அப்ப என்ன, நான் பாவமான கலியுகத்தை ஸ்தாபனை செய்வேனா? फिर भगवान वाच कह करके कृष्ण का चित्र डाल देते हैं। பிறகு பகவான் வாச்ச, பகவானுடைய வாக்கியம் என்று சொல்லி கிருஷ்ணருடைய சித்திரத்தை போட்டு விடுகிறார்கள். अब भगवान तो निराकार, இப்போது பகவான் என்னவோ நிராகாரர், உருவமற்றவர். कृष्ण तो साकार है। கிருஷ்ணர் என்னவோ சரீரதாரி. इस भूल ने ही सबको गिराया है, खास भारत को कितना नीचे गिराया है। இந்த தவறுதான் அனைவரையும் கீழே விழ வைத்து விட்டது. முக்கியமாக பாரதம் தான் மிகவும் கீழே விழுந்து விட்டது. तो ये भी ड्रामा बना हुआ है। ஆக இதுவும் டிராமா உருவாக்கப்பட்டிருக்கு. ड्रामा में कुछ भी अदली बदली नहीं हो सकता। டிராமாவில் எதுவும் மாறுவதில்லை, சேஞ்ச் ஆகுவதில்லை. अविनाशी ड्रामा है। அழியாத நாடகம். तुम देवता बन जावेंगे, நீங்கள் தேவதையாக ஆகிவிட்டால் फिर नंबरवार अपनी अपनी सीट पर सेट हो जावेंगे। பிறகு வரிசை கிரமமாக உங்களுடைய சீட்டில் நீங்கள் செட் ஆகி விடுவீர்கள். அவரவர்களுடைய சீட்டில் செட் ஆகி விடுவீர்கள். सारी मनुष्य सृष्टि की आत्माएं, முழு மனித சிருஷ்டியில் இருக்கிற ஆத்மாக்கள் जो भी हैं யாரெல்லாம் இருக்கிறார்களோ और जिन्होंने जितने भी जन्म लिए हैं, மற்றும் யார் எத்தனை ஜன்மங்களை எடுத்திருக்கிறார்களோ उतने ही जन्म लेकर के फिर भी पार्ट बजाना। அத்தனை ஜன்மங்களை எடுத்து மீண்டும் பாட்டை செய்யணும். तो इतनी ये सब बातें ஆக எத்தனை விஷயங்கள், இந்த அனைத்து விஷயங்களும் जो बूढ़ियां हैं उनकी बुद्धि में तो बैठ नहीं सकती। யார் வயதான தாய்மார்கள் இருக்கிறார்களோ அவர்களுடைய புத்தியில் இந்த விஷயங்கள் உட்கார முடியாது. காரணம் कि सारी बुद्धि बच्चों के मोह में चली जाती है। ஏனென்றால் அவர்களுடைய புத்தி அனைத்தும் குழந்தைகளுடைய மோகத்தில் வந்து பற்றில் சென்று விடுகிறது. तो बाप सिर्फ कहते हैं, ஆக தந்தை இதை மட்டும் சொல்கிறார். बूढ़ियों से भी कहते हैं வயதான தாய்மார்களிடம் கூட சொல்கிறார், कि अपन को आत्मा समझो நீங்கள் உங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் और बाप को याद करो। மற்றும் தந்தையை நினைவு செய்யுங்கள். बाकी ज्ञान की गहराइयां बुद्धि में नहीं बैठती हैं। மற்றபடி ஞானத்தின் ஆழங்கள் வந்து புத்தியில் உட்காருவதில்லை. तो सब बातें छोड़ दो। அந்த அனைத்து விஷயங்களையும் அந்த அனைத்து விஷயங்களும் விட்டுவிடுங்கள். छोटी सी बात बताते हैं, சின்ன விஷயத்தை சொல்கிறார்.
आत्मा समझो और बाप को याद करो। ஆத்மா புரிந்து கொள்ளுங்கள், தந்தையை நினைவு செய்யுங்கள். वो शिव बाबा அந்த சிவபாபா सभी आत्माओं का बाप है। அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை. शरीर का बाप तो हर एक का अपना अपना अलग अलग है। சரீரத்துக்கு தந்தை வந்து அனைவருக்கும் அவரவர்களுக்கு தனியாக சரீரத்துக்கு தந்தை இருக்கிறார்கள். क्योंकि शरीर तो विनाशी है। ஏனென்றால் சரீரம் அழியக்கூடியது, मिट्टी के पुतले हैं। மண்ணாலான பொம்மையாகும். आत्माएं तो अविनाशी हैं ஆத்மா என்னவோ அழியாதது और हर आत्मा में अविनाशी पार्ट भरा हुआ है। மற்றும் ஒவ்வொரு ஆத்மாவிலும் அழியாத பாட்டு நிறைஞ்சிருக்கு. बाप भी अविनाशी है। தந்தையும் அழியாதவர். सभी के शरीर पर नाम पड़ता है, परंतु आत्माओं के बाप அனைவருக்கும் சரீரத்தின் மீது பெயர் வருகிறது. ஆனால் ஆத்மாக்களின் தந்தையாக இருப்பவருக்கு का अपना शरीर नहीं है। அவருக்கென்று சரீரம் இல்லை. उनकी आत्मा का ही नाम है शिव। அவருடைய ஆத்மாவின் பெயர் சிவன். वो कभी बदलता नहीं है அது எப்போதும் மாறுவதில்லை. और आत्माओं के शरीर बदलते हैं। மற்ற ஆத்மாக்களின் சரீரங்கள் மாறுகிறது. तो नाम भी बदलते जाते हैं। அப்போது பெயர்களும் மாறி போகிறது. शिव बाबा तो निराकार है। சிவபாபா என்னவோ நிராகார. उनको याद भी निराकार आत्मा करती है। அவரை நிராகார ஆத்மா தான் நினைவு செய்கிறது. याद करते करते நினைவு செய்து पवित्र बन करके शरीर छोड़ தூய்மையாகி சரீரத்தை விட்டு फिर बाप के पास जाकर पहुंचना है। பிறகு தந்தையிடம் சென்றடையணும். बाप समझाते तो बहुत हैं, தந்தை என்னவோ அதிகமாக புரிய வைக்கிறார். परंतु सभी बच्चे एक रस नहीं समझते हैं। ஆனால் அனைத்து குழந்தைகளும் ஒரே மாதிரி போல புரிந்து கொள்வதில்லை. क्योंकि बच्चों को माया भुलाए देती है। ஏனென்றால் குழந்தைகளை மாயா மறக்கடிக்கிறது. इसे भुलाने की बात को ही युद्ध कहा जाता है। இந்த மறந்து போகிற விஷயத்துக்கு தான் யுத்தம் என்று சொல்லப்படுகிறது. बाप कितना अच्छी रीति बैठ समझाते हैं। தந்தை எவ்வளவு நல்லபடியாக அமர்ந்து புரிய வைக்கிறார். कहते हैं हे बच्चों तुमको स्मृति आई। சொல்கிறார், குழந்தைகளே உங்களுக்கு ஸ்மிருதி வந்து விட்டதா, ஞாபகம் வந்து விட்டதா? कितनी बातों की स्मृति दिलाते हैं। எத்தனை விஷயங்களை ஞாபகப்படுத்துகிறார். मुख्य मुख्य जो भूले हैं முக்கியமான தவறுகள், उन भूलों की लिस्ट बनाओ। அந்த தவறுகளுக்கான லிஸ்டை உருவாக்குங்கள். पहली भूल क्या है? முதல் தவறு என்ன? जो मुख्य भूले हैं उनमें पहली भूल क्या है? எது தவறுகள் இருக்கோ, எந்தெந்த தவறுகள் இருக்கோ அதில் முதல் தவறு என்ன? पहली भूल है सर्वव्यापी की। முதல் தவறு எதுவென்றால் சர்வவியாபியினுடையது. भगवान वाच है, பகவானுடைய வாக்கியம், मैं सर्वव्यापी नहीं हूँ। நான் சர்வவியாபி இல்லை. उस दुनिया में, पाप की दुनिया में, இந்த உலகத்தில், பாவமான உலகத்தில் विकार सर्वव्यापी है। விகாரங்கள் சர்வவியாபியாக இருக்கு. तो ये बड़ी भारी भूल हो गई है। ஆக இது மிகப்பெரிய தவறு ஆகிவிட்டு, பெரிய அளவிலான தவறாகிவிட்டது. मैं तो एक व्यापी हूँ நான் என்னவோ ஒரு வியாபியாகி இருக்கிறேன். और इसी भूल से மற்றும் இந்த தவறினால் தான் दूसरी बड़ी भूल तैयार हो गई। இன்னொரு பெரிய தவறு
தயாராகிவிட்டது, உருவாகிவிட்டது. कृष्ण का नाम गीता में डाल दिया। கிருஷ்ணரின் பெயரை கீதையில் போட்டு விட்டார்கள். वास्तव में गीता का भगवान कृष्ण नहीं है। உண்மையில் கீதையின் பகவான் கிருஷ்ணர் இல்லை. कृष्ण तो रचना है। கிருஷ்ணர் என்னவோ படைப்பு. परम पिता परमात्मा शिव है। பிதா பரமாத்மா சிவன் ஆவார். इन भूलों को सुधारेंगे இந்த தவறுகளை திருத்தினால் சரியாக்கிவிட்டால் तो देवता बन जाएंगे। தேவதைகளாக ஆகிவிடுவீர்கள். परंतु ऐसे कब कोई ने अभी तक लिखा नहीं है। ஆனால் இதுவரைக்கும் யாரும் எப்போதும் எழுதவில்லை. कि हमने ऐसे ऐसे समझाया நாங்கள் இது போல எல்லாம் புரிய வைத்தோம். और उनसे ओपिनियन लिखवाया। நாங்கள் அவர்களால் ஒப்பீனியனை கருத்தை எழுத வைத்தோம். नहीं तो लिखवाना चाहिए இல்லை என்றால் எழுத வைக்க வேண்டும். कि इन भूतों के कारण ही भारत पावन से पतित बना है। இந்த தவறுகளின் காரணமாக தான் பாரதம் தீமையிலிருந்து பாவனத்திலிருந்து பத்தித்தமாகிவிட்டது. तो कैसे पतित बना है वो बताना पड़े। ஆக எப்படி பத்தித்தமாக ஆகிவிட்டது என்று இது சொல்ல வேண்டியிருக்கு. बाप कहते हैं ये कारण है। தந்தை சொல்கிறார் இதையெல்லாம் காரணமாக இருக்கு. भारत के उत्थान से பாரதத்தின் உயர்வினால் पतन होने का कारण ये है। வீழ்ச்சி ஆகுவதற்கான காரணம் இதுவாக இருக்கு. एक तो सर्वव्यापी की भूल, ஒன்று சர்வவியாபி அது ஒரு தவறு. और दूसरी இரண்டாவது कृष्ण को गीता का भगवान बनाई दिया। கிருஷ்ணரை கீதையின் பகவானாக ஆக்கிவிட்டார்கள். पूछना चाहिए கேட்க வேண்டும், भगवान सर्वव्यापी कैसे हो सकता है। பகவான் சர்வவியாபியாக எப்படி ஆக முடியும்? भगवान तो सबका बाप है। பகவான் என்னவோ அனைவருக்கும் தந்தையாவார். वो सुप्रीम बाप है, அவர் சுப்ரீம் தந்தை, सुप्रीम टीचर है, சுப்ரீம் டீச்சராக இருக்கிறார், सुप्रीम गुरु है। சுப்ரீம் குருவாக இருக்கிறார். कोई भी देहधारी को सुप्रीम फादर, எந்த ஒரு தேகதாரியை சுப்ரீம் ஃபாதர், टीचर டீச்சர் अथवा गुरु नहीं कह सकते। மற்றும் குரு என்று சொல்ல முடியாது. हाँ, ये कहेंगे ஆம், இதை சொல்வார்கள். कि श्री कृष्ण सारी सृष्टि में सबसे ऊंचा है। ஸ்ரீ கிருஷ்ணர் முழு சிருஷ்டியில் அனைவரை விட உயர்ந்தவர். परंतु कौन सा कृष्ण। ஆனால் எந்த கிருஷ்ணர்? सतयुग में जो पहले पत्ते के रूप में जन्म लेता है, சத்யுகத்தில் முதல் இலை என்ற ரூபத்தில் ஜன்மம் எடுக்கிறவர், वो कृष्ण सारी सृष्टि में ऊंचा है। அந்த கிருஷ்ணர் முழு சிருஷ்டியில் அனைவரை விட உயர்ந்தவரா? या संगमयुगी कृष्ण सबसे ऊंचा है। அல்லது சங்கமயுக கிருஷ்ணர் அனைவரை விட உயர்ந்தவரா? कहेंगे சொல்வார்கள், सतयुग के कृष्ण का तो कोई गायन ही नहीं है। சத்யுகத்துக்கு கிருஷ்ணருக்கான மகிமையே எந்த ஒரு மகிமையே இல்லை. जब सृष्टि तमो प्रधान होती है, எப்போது சிருஷ்டி தமோ பிரதானமாக ஆகிவிடுகிறதோ तब बाप आते हैं, ये बातें समझाते हैं। அப்போது தந்தை வருகிறார் மற்றும் இந்த விஷயங்களை புரிய வைக்கிறார். तो कहेंगे அப்போது சொல்வார்கள், सतो प्रधान स्टेज में है श्री कृष्ण, அப்போது சொல்வார், சத்தோ பிரதான ஸ்டேஜில் ஸ்ரீ கிருஷ்ணர், फिर सतो में आता है रामचंद्र, பிறகு சத்தோவில் ராமச்சந்திரனாக வருகிறார். फिर नंबरवार अपने अपने उस समय पर आते रहते हैं। பிறகு வரிசை கிரமமாக அவர்களுடைய இடத்தில் வருகிறார்கள், நிலையில் வருகிறார்கள். शास्त्रों में दिखलाते हैं சாஸ்திரங்களில் காண்பிக்கிறார்கள்.
कि सभी के विकार लेकर के गला ही काला हो गया। அனைவருடைய விகாரங்களை எடுத்துக்கொண்டு தொண்டையே கருப்பாகிவிட்டது, கழுத்தே கருப்பாகிவிட்டது. अभी बाप कहते हैं, இப்போது தந்தை சொல்கிறார், हे बच्चे, ஏ குழந்தைகளே, ये बात सभी को समझाते समझाते तुम्हारे गले सूखे जाते हैं। இந்த விஷயங்களை அனைவருக்கும் புரிய வைத்து தொண்டையே வற்றி விடுகிறது. फिर भी तुम कोई कोई ये बात पूरी नहीं समझा पाते हो। அப்போதும் கூட நீங்கள் இந்த விஷயங்களை அவர்களுக்கு யாருக்காவது முழுவதுமாக புரிய வைக்க முடிவதில்லை. क्या என்ன क्या बात? என்ன விஷயம்? कि सबके विकार ले लेकर के गला काला कैसे हो गया? அனைவருடைய விகாரங்களை எடுத்துக்கொண்டு அந்த கழுத்து எப்படி கருப்பாக ஆகிவிட்டது? அந்த கழுத்து என்று சொல்லலாம், தொண்டை என்று சொல்லலாம், எப்படி கருப்பாகிவிட்டது? काला गला अच्छा या गोरा गला अच्छा? கருப்பாகி இருக்கிற அந்த தொண்டை கழுத்து நல்லதா அல்லது வெள்ளையாகி இருப்பது நல்லதா? काले और गोरे में क्या अंतर है? கருப்புக்கும் வெள்ளைக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது? गले से क्या निकलता है? தொண்டையிலிருந்து என்ன வெளிவருகிறது? आवाज निकलती है। குரல் வருகிறது, அதாவது சத்தம் வருகிறது. काली माई की आवाज और गोरी माई की आवाज में क्या अंतर होगा? அதாவது கருப்பாக இருக்கிற மற்றும் வெள்ளையாக இருக்கிற அந்த இரண்டிலும் என்ன வித்தியாசம் இருக்கு? कहते हैं काला मुंह कर लिया। இது போல சொல்கிறார்கள், முகத்தை கருப்பாக்கி கொண்டாய். बाप गोरा बनाने आते हैं। தந்தை வெள்ளையாக ஆக்குவதற்காக வருகிறார். गोरे गले से அந்த வெள்ளையான தந்தை மூலமாக अच्छी बातें निकलेंगी நல்ல விஷயங்கள் வெளிவரும். और काले गले से கருப்பான தொண்டையிலிருந்து काली बातें निकलती हैं। கருப்பான விஷயங்கள் வருகிறது. तो ये बातें समझाते समझाते गला काला हो गया। ஆக இந்த விஷயங்களை புரிய வைத்து அந்த தொண்டை கழுத்து கருப்பாகிவிட்டது. क्योंकि सबके विकार लिए हैं। ஏனென்றால் அனைவருடைய விகாரங்களை எடுத்துக்கொண்டார். बात कितनी थोड़ी है, விஷயம் என்னவோ எவ்வளவு சிறியதானது, விஷயம் என்னவோ எவ்வளவு கொஞ்சமானது. परंतु कोई की बुद्धि में बैठती नहीं है। ஆனால் யாருடைய புத்தியிலும் உட்காருவதே இல்லை. माया कितनी जबरदस्त है। மாயா எவ்வளவு வலுக்கட்டாயமானதாக இருக்கு. अभी हरेक अपने दिल से पूछे, இப்போது ஒவ்வொருத்தரும் தங்களுடைய மனதுடன் கேளுங்கள், மனதை கேளுங்கள். அனைவரும் அவரவர்களுடைய மனதிடம் கேளுங்கள். कि हम गुणवान सतो प्रधान बने हैं? நாம் குணமுள்ள சத்தோ பிரதானமாக ஆகியிருக்கிறோமா? हमारी आवाज में मीठापन आया है? நம்முடைய குரலில் பேச்சில் இனிமையான தன்மை இருக்கா? बाप समझाते हैं, தந்தை புரிய வைக்கிறார், जब तक विनाश नहीं हुआ है எதுவரைக்கும் விநாசம் ஆகவில்லையோ तब तक तुम कर्मातीत अवस्था को नहीं पा सकेंगे। அதுவரைக்கும் நீங்கள் கர்மாதீத் ஸ்டேஜை அடைய முடியாது. और विनाश किसका होगा? पहले पहले மற்றும் முதலில் எதனுடைய விநாசமாகும்? पहले पहले दुर्गुणों का विनाश होगा। முதலில் துர்குணங்களுடைய விநாசமாகும். पहले पहले दुष्कर्मियों का विनाश होगा, पाप का विनाश होगा। முதலில் துஷ்கர்மங்கள், கெட்ட கர்மங்களுடைய விநாசமாகும், பாவங்கள் விநாசமாகும். जो बुरी परंपराएं डाली हुई है मनुष्यों ने, மனிதர்கள் எந்த அந்த கெட்ட பரம்பரைகளை போட்டு இருக்கிறார்களோ मनुष्य गुरुओं ने उन परंपराओं का विनाश होगा।
अनेक प्रकार की धर्म रूपी धारणाएं फैलाई हुई हैं। பலவிதமான தர்மங்களின் அந்த அந்த அவர்களுடைய அந்த பரம்பரைகள் வந்து பரப்பி இருக்கிறார்கள். वो विकृत धारणाएं हैं। அந்த தர்மங்களின் தாரணைகள் வந்து பரப்பி இருக்கிறார்கள். அது விக்கிருத்தமான தாரணைகள், கெட்ட தாரணைகள் என்று சொல்கிறார். या कहें कि विकृत धर्म हो गए हैं। அல்லது விஷமுள்ள தர்மங்களாக ஆகிவிட்டார்கள், கெட்ட தர்மங்களாக ஆகிவிட்டார்கள். उन धर्मों का विनाश அந்த அதர்மிகளின் விநாசம், फिर सद्धर्म की स्थापना प्रत्यक्ष होती है। பிறகு அது அழிந்த பிறகு சத்தியமான தர்மத்தின் ஸ்தாபனை தென்படுகிறது. அந்த ஸ்தாபனை ஆகிறது. विनाश कहो, खंडन कहो, விநாசம் என்று சொல்லுங்கள், கண்டனம் என்று கண்டனமாகுவது என்று சொல்லுங்கள். बात एक ही है। விஷயம் என்னவோ ஒன்றுதான். खंडन करने वाले का गला काला कहेंगे, அதுபோல கண்டனமாக்குபவர்களுடைய அந்த தொண்டை வந்து கருப்பாகி இருக்கு என்று சொல்வார்களா, या गोरा कहेंगे। அல்லது வெள்ளை என்று சொல்வார்களா? मंडन करने वाले का गला क्या कहेंगे? அந்த மண்டனம் செய்பவர்களுடைய அந்த தொண்டைக்கு வந்து என்ன சொல்வார்கள்? அந்த கண்டனத்துக்கு ஆப்போசிட். एक है स्थापना ஒன்று ஸ்தாபனை और एक है विनाश। மற்றும் இன்னொன்று விநாசம். खंडन करने के लिए कड़क वाणी की जरूरत है। ஓம் சாந்தி. விசிடி நம்பர் 1246 1246. இதில் 24 minutes 24 நிமிடங்கள் முடிஞ்சிருக்கு. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. விசிடி நம்பர் 1246 1246. இதில் 24 minutes 24 நிமிடங்களிலிருந்து கண்டினியூஷன். खंडन करने के लिए कड़क वाणी की जरूरत है। கண்டனமாக்குவதற்கு கடுமையான வாணிக்கு அவசியம் இருக்கு. जिसका कोई जवाब नहीं होता। இதுக்கு எந்த ஒரு பதிலும் இருப்பதில்லை. मंडन करने के लिए மண்டனம் செய்வதற்கு कड़क होने की जरूरत नहीं है। அதுபோல கடினமாக அதாவது கடுமையாக இருப்பதற்கு அவசியம் இல்லை. तो एक तरफ स्थापना के लिए रखा हुआ है ब्रह्मा, ஆக ஒரு பக்கம் ஸ்தாபனைக்காக பிரம்மாவை வைத்திருக்கிறார், और दूसरी तरफ खंडन करने के लिए இன்னொரு பக்கம் கண்டனமாக்குவதற்கு, विनाश करने के लिए விநாசம் செய்வதற்கு. शिव शंकर भोलेनाथ के मंदिर में कौन सा बाजा बजाया जाता है? சிவசங்கர் போலேநாத் அவருடைய கோவிலில் எந்த வாயித்தியம் வாசிக்கப்படுகிறது? है? नगाड़ा बजाया जाता है। முரசு அடிக்கப்படுகிறது. नगाड़े की आवाज के सामने அந்த முரசுடைய ஒலிக்கு முன்னால் कोई की आवाज काम नहीं करती। யாருடைய அந்த சத்தமும் அங்கே வேலை செய்யாது, எதனுடைய சத்தமும் வேலை செய்யாது. सभी वाद्ययंत्र அனைத்து வாத்தியங்களும் फीके पड़ जाते हैं। டல்லாகி விடுகிறது. परंतु इन அனைத்து வாத்தியங்களும் அங்கே கேட்காமல் போய்விடுகிறது. बातों को समझाने के लिए भल कितना भी माथा मारो, இந்த அனைத்து விஷயங்களையும் புரிய வைப்பதற்காக எவ்வளவுதான் தலை அடித்துக் கொண்டு தேய்த்து சொன்னாலும் கூட कोई की बुद्धि में बैठता नहीं है யாருடைய புத்தியிலும் உட்காருவதில்லை. कि जब तक अधर्म का खंडन नहीं होगा, எதுவரைக்கும் அதர்மம் கண்டனமாகாத வரைக்கும், अधर्म का विनाश नहीं होगा, அதர்மம் விநாசம் ஆகாத வரைக்கும், तब तक सद्धर्म की स्थापना प्रत्यक्ष नहीं हो सकती। அதுவரைக்கும் சத்தியமான தர்மத்தின் ஸ்தாபனை பிரத்யட்சமாக முடியாது. तो बाप कहते हैं ஆக தந்தை சொல்கிறார், इसके लिए सारा समय शिव बाबा को बैठे याद करो। இதுக்காக நீங்கள் முழு நேரமும் சிவபாபாவை அமர்ந்து நினைவு செய்யுங்கள். तो बुद्धि सुधर जाएगी।
அப்போது புத்தி இருந்துவிடும். मन बुद्धि को ही आत्मा कहा जाता है. மனபுத்திக்கு தான் ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. सिवाय इसके और कोई बात न करो. இதை தவிர வேறு எதுவும் பேசாதீர்கள். बस அவ்வளவுதான். बाबा, பாபா, लड़ाई से पहले मैं कर्मातीत अवस्था को पा जाऊं. யுத்தத்திற்கு முன்னால் நான் கர்மாதீத் அவஸ்தா அந்த நிலையை அடைந்து விடணும். ऐसा कोई करके दिखावे, அது போல யாராவது செய்து காட்ட, ऐसा कोई निकले. அது போல யாராவது வெளிவரணும். परंतु ஆனால் ऐसा ड्रामा में अभी तक हुआ नहीं है. அது போல இதுவரைக்கும் டிராமாவில் ஆகவில்லை. क्यों? ஏன்? क्योंकि पहले नंबर में तो इनको ही जाना है ஏனென்றால் முதல் நம்பரில் இவர்தான் செல்லணும். और ये भी कहते हैं மற்றும் இவரும் சொல்கிறார், कि हमको समझाने के लिए कितना माथा मारना पड़ता है. எங்களுக்கு புரிய வைப்பதற்காக எவ்வளவு தலையை தேய்க்க வேண்டியிருக்கு. माया तो और ही रुस्तम बन करके आ जाती है. மாயா மேலும் வீரனாக பவர்ஃபுல்லாக ஆகி யுத்தம் செய்கிறது. बाबा खुद कहते हैं பாபா சுயம் சொல்கிறார், कि मेरे बाजू में तो एकदम शिव बाबा बैठा है. எனக்கு பக்கத்தில் ஒரேடியாக சிவபாபா அமர்ந்திருக்கிறார். परंतु फिर भी मैं याद नहीं कर सकता हूँ. அப்போதும் கூட என்னால் நினைவு செய்ய முடிவதில்லை. माया बुलाई देती है. மாயா மறக்க வைத்து விடுகிறது. कितनी कोशिश करता हूँ, எவ்வளவு முயற்சி फिर भी भूल जाता हूँ. எவ்வளவு முயற்சி செய்கிறேன், இருந்தாலும் மறந்து விடுகிறேன். फिर भी सोचता हूँ பிறகு யோசிக்கிறேன், कि मुझे तो याद करना ही है. எனக்கு நினைவு செஞ்சுதான் ஆகணும். जैसे तुम करते हो वैसे मैं भी करता हूँ. இது போல நீங்கள் செய்கிறீர்களோ அதே போல நானும் செய்கிறேன். ऐसे नहीं அப்படி இல்லை, कि मैं तो बाबा के साथ हूँ நான் பாபா கூடவே இருக்கிறேன். तो मुझे याद करने की क्या दरकार. அப்போ எனக்கு நினைவு செய்வதற்கு என்ன அவசியம் இருக்கு? इन बातों में खुश नहीं हो जाना है. இந்த விஷயங்களில் சந்தோஷப்பட்டு விடக்கூடாது. बाप मुझे भी कहते हैं தந்தை என்னையும் சொல்கிறார், निरंतर याद करो. நிரந்தரமாக நினைவு செய் என்று சொல்கிறார். साथ वालों से भी कहते हैं तुम रुस्तम हो. கூட இருப்பவர்களுக்கு கூட சொல்கிறார், நீங்கள் வீரனாக பவர்ஃபுல்லாக இருக்கணும். तुमको तो और ही जास्ती तूफान आवेंगे. உனக்கு மேலும் புயல்கள் வரும். अगर तूफान नहीं आवेंगे உனக்கு இன்னமும் புயல்கள் வரும். பாபா சொல்றாரு, ஒருவேளை புயல்கள் வரவில்லை என்றால் तो तुम समझदार कैसे बनेंगे. நீ எப்படி புத்திசாலியாக ஆக முடியும்? अनुभवी कैसे बनेंगे. அனுபவியாளராக और अनुभवी नहीं बनेंगे அனுபவியாளராக எப்படி ஆக முடியும்? அனுபவியாளராக ஆகவில்லை என்றால் तो दूसरों को कैसे समझा सकेंगे. எப்படி மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியும்? ये सभी तूफान तो तुम्हारे पास होने चाहिए. இந்த அனைத்து உன்னிடம் இந்த புயல்கள் எல்லாம் இருக்க வேண்டும், आने चाहिए. வர வேண்டும். मैं उनके इतना नजदीक बैठा हुआ हूँ, நான் அவருக்கு இந்த அளவுக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கிறேன், நெருக்கத்தில் அமர்ந்திருக்கிறேன். फिर भी कर्मातीत अवस्था को नहीं प्राप्त कर सकता हूँ. அப்போதும் கூட நான் கர்மாதீத் அந்த நிலையை பிராப்தி அடைய முடியவில்லை. तो फिर और दूसरा कौन प्राप्त कर सकेगा. பிறகு வேறு யாராவது பிராப்தி எப்படி செய்வாங்க? कहते हैं சொல்கிறார், ये मंजिल बहुत ऊंची है, இந்த லட்சியம் மிகவும் உயர்ந்த லட்சியமாகும். तो कहना पड़ता है ड्रामा अनुसार सभी पुरुषार्थ करते रहते हैं. ஆக சொல்ல வேண்டி வருகிறது, டிராமா அனுசாரமாக அனைவரும் புருஷார்த்தம் செய்கிறார்கள். बल कोई ऐसा निकले
யாராவது அது போல வரணும், जो कोशिश करके दिखावे। முயற்சி செய்து காட்டணும்। कौन सी कोशिश? எந்த முயற்சி? कि बाबा பாபா, हम आपसे पहले कर्मातीत अवस्था को पाएंगे। நான் உங்களுக்கு முன்னால் கர்மாதீத் ஸ்டேஜ் அந்த நிலை அடைவேன்। और कर्मातीत अवस्था को पा करके அந்த கர்மாதீத் நிலையை அடைந்து आपसे भी ऊंचा पद ले लेंगे। உங்களை விட உயர்ந்த பதவியை எடுத்துக்கொள்வேன்। ऐसा बन करके दिखाते हैं। அப்படி செய்து காட்டுகிறார்। ये ड्रामा बना हुआ है। இது டிராமா உருவாக்கப்பட்டிருக்கு। क्या ड्रामा बना हुआ है? என்ன டிராமா உருவாக்கப்பட்டிருக்கு? है मुकर्रर रथ और टेम्परेरी रथ। நிரந்தரமான ரதம் மற்றும் தற்காலிகமான ரதம்। तो प्राप्ति में अंतर पड़ेगा या नहीं पड़ेगा? அப்போது பிராப்தியில் வேறுபாடு இருக்குமா இருக்காதா? क्या अंतर पड़ेगा? என்ன வேறுபாடு இருக்கும்? टेम्परेरी रथ में टेम्परेरी साथ रहता है அந்த தற்காலிகமான ரதத்தில் தற்காலிகமாக கூட இருக்கிறார்। और मुकर्रर रथ में மற்றும் முகர் ரதத்தில் सदा का साथ है। எப்போதுமே துணையாக இருக்கிறார்। आदि सो अंत तक साथ है। ஆரம்பம் எதுவோ அப்படியே கடைசி வரைக்கும் கூடவே இருக்கிறார்। ड्रामा बना हुआ है। டிராமா உருவாக்கப்பட்டிருக்கு। हाँ, ये कहेंगे இதை சொல்வாங்க कि तुमको पुरुषार्थ बहुत करना पड़ता है। உனக்கு புருஷார்த்தம் மிக அதிகமாக செய்ய வேண்டி வருகிறது। इनको नहीं, இவருக்கு இல்லை। इनको யாருக்கு? इनको माने இவருக்கு என்றால் ये तो चैन की बंसी बजा करके இவர் என்னவோ ரொம்ப ஒரு அமைதியாக புல்லாங்குழலை வாசித்தபடி साकार जीवन में अपना पार्ट पूरा कर लेते हैं। சாகார வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறார்। தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறார்। इनको कोई परेशानी नहीं उठानी पड़ती। இவருக்கு எந்த ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை। तुमको तो बहुत पुरुषार्थ करना पड़े। உனக்கு என்னவோ மிகவும் புருஷார்த்தம் செய்ய வேண்டியிருக்கு। माना அப்படி என்றால் पुरुषार्थ करना पड़े या मेहनत करनी पड़े? புருஷார்த்தம் செய்ய வேண்டியிருக்கா அல்லது உழைக்க வேண்டியிருக்கா? कि बात एक ही है। அல்லது விஷயம் என்னவோ ஒன்றுதானா? है मेहनत कहो या पुरुषार्थ करना पड़े ये कहो। உழைப்பென்று சொல்லுங்கள் அல்லது புருஷார்த்தம் செய்ய வேண்டி இருக்கு என்று சொல்லுங்கள்। क्योंकि जहाँ मोहब्बत होती है ஏனென்றால் எங்க அன்பு இருக்கோ वहाँ पड़े ये बात पैदा नहीं होती। எங்க அன்பு இருக்கோ அங்க செய்ய வேண்டி இருக்கு அப்படி அந்த விஷயம் வராது। मोहब्बत नहीं होती சொல்ல வேண்டி வருவதில்லை। ஆனால் ये அன்பு இல்லை என்றால் तो कहना पड़ता है। அப்போது சொல்ல வேண்டி வருகிறது। मजबूरी जैसी हो जाती है। அதாவது கட்டாயம் ஆகிற விஷயம் ஆயிடுது। मोहब्बत काहे से होती है? அன்பு எப்படி வருகிறது எப்படி ஆகிறது? मोहब्बत साकार से होती है அன்பானது சரீரத்தின் கூட இருக்குமா या बिंदी से होती है? அல்லது புள்ளி கூட அன்பு இருக்குமா? साकार से मोहब्बत होती है। சரீரத்துடன் தான் அன்பு இருக்கிறது। जो भी धर्म पिताएं हैं யாரெல்லாம் தர்ம பிதாக்கள் இருக்கிறார்களோ मनुष्य गुरु धर्म पिताएं हैं மனித குரு தர்ம பிதாக்கள் वो निराकारी याद वाले हैं அவர்கள் நிராகாரரை நினைவு செய்பவர்களா या साकारी याद वाले हैं? அல்லது சரீரத்தை நினைவு செய்பவர்களா? है निराकार प्रेमी है। நிராகாரரை
அன்பு செலுத்துபவர்கள். तो वो निराकार प्रेमी அந்த நிராகாரரிடம் அன்பு இருக்கிறவங்க हठ அன்பு கொண்டவர்கள் योगी हैं அடயோகிகளா या मोहब्बत वाले हैं? அல்லது அன்பு கொண்டவர்களா? हैं? हठ योगी है, அவர்கள் அடயோகிகள். वो धर्म पिताएं हैं, அவர்கள் தர்ம பிதாக்கள். उन बापों का भी कोई बाप है. அந்த தந்தைகளுக்கெல்லாம் ஒரு தந்தை இருக்கிறார். उस बाप की आस्था जो सारी मनुष्य सृष्टि का बाप है. அந்த தந்தை முழு மனித சிருஷ்டிக்கும் தந்தையாக இருக்கிறார். कोई साकार पर आस्था बैठती है யாராவது சரீரத்தின் மீது நம்பிக்கை உட்காருகிறதா? कि निराकार के ऊपर आस्था है? அல்லது நிராகாரரின் மீது நம்பிக்கை இருக்கா? क्या कहेंगे? என்ன சொல்வாங்க? हैं? दोनों पे. இரண்டு பேரின் மீதுன்னு சொல்றாங்க. இரண்டு பேரின் மீதா பாபா? जो सारी मनुष्य सृष्टि का बाप है யார் முழு மனித சிருஷ்டிக்கும் தந்தையாக இருக்கிறாரோ उसके सामने कोई और साकार है அவருக்கு முன்னால் யாராவது சாக்காரர் இருக்கிறாரா? जिसके ऊपर आस्था बैठे இவரின் மீது நம்பிக்கை வைப்பதற்கு है? नहीं है. இருக்கிறாரா? இல்லை. तो लाजमी किसको याद करना पड़े? ஆக கட்டாயமாக யாரை நினைக்க வேண்டியிருக்கு, நினைவு செய்ய வேண்டியிருக்கு? निराकार को याद करना पड़े, நிராகாரை நினைவு செய்ய வேண்டியிருக்கு, बिंदु को याद करना पड़े. புள்ளியை நினைவு செய்ய வேண்டியிருக்கு. ये ठीक है. இது சரிதான். ये निराकार की याद करने वाले क्षिप्र गति वाले होते हैं, लेकिन ஆனால் जब तक वो तीव्र गति नहीं पकड़ी है இதுவரைக்கும் அவர்கள் அந்த தீவிரமான கதியை பிடிப்பதில்லை, तब तक याद में मेहनत महसूस होगी. பிடிக்காத வரைக்கும் அவர்கள் அவரை நினைவு செய்வதற்கு அந்த ஹார்ட் ஒர்க் உழைப்புன்றது அவர்களுக்கு அனுபவமாகிறதா? या मोहब्बत महसूस करेंगे? அல்லது அன்பை அவர்கள் அனுபவம் ஆகிறதா? क्या महसूस होगा? என்ன அவர்களுக்கு அனுபவம் ஆகும்? है? मेहनत महसूस होती है. அவர்களுக்கு ஹார்ட் ஒர்க் உழைப்பு தான் அவர்களுக்கு அங்கே அனுபவமாகிறது. इसलिए அதனால் शंकर की बैठक में சங்கர் உட்கார்ந்து இருக்கிற நிலைக்கும் और ब्रह्मा की बैठक में மற்றும் பிரம்மா உட்கார்ந்து இருக்கிற நிலைக்கும் क्या अंतर दिखाया गया है? என்ன வேறுபாடு காட்டப்பட்டிருக்கு? कोई अंतर है ஏதாவது வேறுபாடு இருக்கா? क्या என்ன? है? शंकर आराम से नहीं बैठा हुआ है. சங்கர் ஆறாமாக உட்கார்ந்து இருக்கவில்லை, சகஜமாக ரிலாக்ஸ் ஆக உட்காரவில்லை. और ब्रह्मा மற்றும் பிரம்மா आराम से बैठा हुआ है. ரிலாக்ஸ் ஆக உட்கார்ந்து இருக்கிறார். शंकर की बैठक ऐसे दिखाई गई है சங்கர் உட்கார்ந்திருப்பதை அப்படி காண்பித்திருக்கிறார்கள். जैसे किटकिटी बांध करके कोई बैठता है. அதாவது கஷ்டப்பட்டு விரைப்பாக உட்கார்ந்து இருப்பது போல காண்பித்திருக்கிறார்கள். तो मेहनत की याद है, ஆக கஷ்டப்பட்டு அவர் நினைவு செய்வது போல இருக்கு. मोहब्बत की याद नहीं कहेंगे. அன்பினுடைய நினைவு என்று சொல்ல மாட்டார்கள். मोहब्बत की याद तब कहेंगे அன்போட நினைவு என்று அப்போது சொல்வார்கள். அன்பின் நினைவு என்று அப்போது சொல்வார்கள் जब लव और ला का बैलेंस धारण करने वाली तीसरी मूर्ति निकल आती है. எப்போது லவ் அண்ட் லா பேலன்ஸ் செய்யக்கூடிய மூன்றாவது மூர்த்தி வரும்போது, जो जीवन में सफलता प्राप्त करने का आधार बन जाती है. அவர்தான் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான ஆதாரமாகிறார். तब कहेंगे सच्चा प्रवृत्ति मार्ग हुआ. அப்போதுதான் சொல்வாங்க உண்மையான பிரவருத்தி மார்க்கம், இல்லற மார்க்கம் ஆனது என்று சொல்வாங்க. சொல்லப்பட்ட तो आस्था बैठेगी
அப்போது நம்பிக்கை உட்காருமா या उड़ी हुई रहेगी? அல்லது பறந்து போயிடுமா? आस्था बैठ जाती है। நம்பிக்கை உட்காருகிறது। इसलिए दिखाते हैं அதனால் தான் காண்பிக்கிறார்கள் कि विष्णु की आस्था शंकर पर बैठी हुई है और शंकर की आस्था विष्णु पर बैठी हुई। சங்கரின் நம்பிக்கை விஷ்ணுவின் மீது உட்கார்ந்து இருக்கு, அதே போல விஷ்ணுவின் நம்பிக்கை சங்கரின் மீது உட்கார்ந்து இருக்கு। दिखाते हैं காண்பிக்கிறார்கள் कि शंकर जब कहीं चक्कर में फंस जाते हैं भूत प्रेतों के, எப்போதாவது சங்கர் வந்து பூத பிரேதங்களுடைய சூழலில் போய் மாட்டிக்கொண்டால், भस्मासुर के, பஸ்மாசுரன் அவங்களுடைய வலையில் மாட்டிக்கொண்டால் तो कौन बचाता है? யார் காப்பாற்றுகிறார்? हैं? विष्णु ही बचाता है। விஷ்ணு தான் காப்பாற்றுகிறார்। तो बोला ஆக சொன்னார், ये ड्रामा बना हुआ है, இந்த டிராமா உருவாக்கப்பட்டிருக்கு, तुमको तब तक पुरुषार्थ बहुत करना पड़ता है। அது வரைக்கும் உனக்கு மிகவும் புருஷார்த்தம் செய்ய வேண்டி வருகிறது। मुख्य सारी बात कैरेक्टर की है। முக்கியமானது அனைத்து விஷயங்களும் கேரக்டரினுடையது। देवताओं के कैरेक्टर्स தேவதைகளுடைய கேரக்டர்ஸ் और पतित मनुष्यों के कैरेक्टर्स में भारी फर्क हो जाता है। மற்றும் தூய்மையற்ற மனிதர்களுடைய கேரக்டர்ஸில் பெரிய அளவிலான டிஃபரன்ஸ் இருக்கு, வித்தியாசம் இருக்கு। जो ऊंचे ते ऊंचे बनते हैं யார் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆகிறாரோ अपने धर्म में, தங்களுடைய தர்மத்தில், कोई भी धर्म हो, எந்த ஒரு தர்மமாக இருக்கட்டும், धर्म के ढेर फॉलोअर्स भी होते हैं। அந்த தர்மத்தில் ஏராளமான ஃபாலோவர்ஸ் இருக்கிறார்கள், धर्म पिता भी होता है। தர்ம பிதாக்களும் இருக்கிறார்கள்। ऊंचे ते ऊंचे और नीचे ते नीचे स्टेज में कौन जाता है? உயர்ந்ததிலும் உயர்ந்த மற்றும் தாழ்ந்ததிலும் தாழ்ந்த ஸ்டேஜில் யார் செல்கிறார்? जो धर्म पिता है யார் தர்ம பிதாக்களோ वो ऊंचे ते ऊंची स्टेज में भी जाता है और फिर அவர்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஸ்டேஜிலும் செல்கிறார்கள், नीचे ते नीचे स्टेज में भी जाता है। தாழ்ந்ததும் தாழ்ந்த ஸ்டேஜிலும் செல்கிறார்। யார் தர்ம பிதாவோ तो कैरेक्टर के ऊपर सारी बात आ जाती है। கேரக்டரின் மீதுதான் அனைத்து விஷயங்களும் வந்து விடுகிறது। तुम जानते हो நீ தெரிந்திருக்கிறாய், हमको विकारी कैरेक्टर से எங்களை விகாரியாக இருக்கிற கேரக்டரில் இருந்து निर्विकारी बनाने वाला एक ही शिव बाबा है। நிர்விகாரியாக ஆக்குபவர் ஒரே ஒரு சிவபாபா தான்। हमको बनाने वाला तो एक शिव बाबा है। எங்களை ஆக்குபவர் ஒரு சிவபாபா தான்। तो इब्राहिम को बनाने वाला कौन है? ஆக இப்ராஹிமை உருவாக்குபவர் யார்? अपने धर्म की जनरेशन में தன்னுடைய அந்த தர்மத்தின் ஜெனரேஷனில் ऊंचते ऊंचे जनरेशन உயர்ந்ததில் உயர்ந்த ஜெனரேஷன், विधर्मियों के बीच में कहेंगे इस्लामी, விதர்மிகளுக்கு நடுவில் சொல்வாங்க இஸ்லாமியருக்கு। पावरफुल जनरेशन है। அது இஸ்லாமிய அந்த தர்மம் வந்து பவர்ஃபுல்லான ஜெனரேஷன் இருக்கு। दुनिया के बड़े से बड़े भूभाग पर उन्होंने शासन किया। உலகத்தில் பெரியதிலும் பெரிய அந்த நிலப்பரப்பின் மீது அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள், அதிகமான இடங்களில் ஆட்சி और செய்திருக்கிறார்கள் लंबे समय तक शासन किया। மற்றும் நீண்ட காலம் வரைக்கும் ஆட்சி செய்திருக்கிறார்கள்। ये तो अंग्रेजों का शासन अभी 200 वर्ष के अंदर दुनिया में प्रसिद्ध हुआ। இப்போது ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி வந்து இப்போது 200 வருடங்களாகத்தான் புகழடைந்திருக்கு। तो इतनी विशाल जनरेशन की ஆக இந்த ஹிஸ்டரி விசாலமான அந்த ஜெனரேஷன், विशाल शक्ति एकत्र करने वाला விசாலமான சக்தியை வந்து ஒன்றாக ஆக்குவது, वो इब्राहिम वो शक्ति कहाँ से लेता है? அந்த இப்ராஹிம் அந்த சக்தியை எங்கிருந்து எடுக்கிறார்? है? तुमको तो बाबा ने बोल दिया। உங்களுக்கு என்னவோ பாபா சொல்லிவிட்டார்।
कि तुम बाबा के द्वारा நீங்கள் பாபாவின் மூலமாக विकारी से निर्विकारी बनते हो। விகாரியிலிருந்து நிர்விகாரியாக ஆகிறீர்கள். ये तुम्हारी सिफ्त है இது உங்களுடைய சிறப்பாகும். कि तुम बाबा से बनते हो। நீங்கள் பாபாவின் மூலமாக ஆகிறீர்கள். तो फिर इब्राहिम किससे बनता है? பிறகு இப்ராஹிம் யாரின் மூலமாக ஆகிறார்? अरे कोई से बनता है कि नहीं बनता है? அரே யார் மூலமாவது ஆகிறாரா அல்லது இல்லையா? अपनी जनरेशन के बीच में தன்னுடைய ஜெனரேஷனுக்கு நடுவில் वो सबसे जास्ती निर्विकारी बनता है। அவர் அனைவரை விட நிர்விகாரியாக ஆகிறாரா? नहीं बनता है, ஆகுவதில்லையா? बनता है सतो प्रधान। அவர் சத்தோ பிரதானமாக ஆகிறார். तो उसके लिए सैम्बुल कौन है? அப்போ அவருக்காக சாம்பிள் யாராக இருக்கிறார்? अरे उसको बनाने वाला कौन? அரே அவரை ஆக்குபவர் யார்? नहीं, झाड़ के चित्र को ध्यान से देखो। மரத்தின் சித்திரத்தை கவனமாக பாருங்கள். सभी धर्मों को ध्यान से देखो, उनके அனைத்து தர்மங்களையும் கவனத்துடன் பாருங்கள். फॉलोअर्स को देखो அவர்களுடைய ஃபாலோவர்ஸையும் பாருங்கள். और उनके धर्म पिताओं को देखो। மற்றும் அவர்களுடைய தர்மபிதாவையும் பாருங்கள். सब धर्म पिताएं अपनी अपनी मगरूरी में बैठे हुए हैं। அனைத்து தர்மபிதாக்களும் தங்களுடைய ஈகோ அதாவது அகங்காரத்துடன் அவர்கள் இருக்கிறார்கள். लेकिन ஆனால் इस्लाम धर्म का धर्म पिता இஸ்லாம் மதத்தின் தர்மபிதா किस ओर मुखातिब है? அவர் எந்த பக்கமாக பார்த்து அமர்ந்திருக்கிறார்? भारत की ओर मुखातिब है। பாரதத்தின் பக்கமாக பார்த்தபடி உட்கார்ந்திருக்கிறார். इसलिए मुरली में बोला அதனால் தான் முரளியில் சொல்லி இருக்கிறார் कि ये इस्लामी पहले मरेंगे இந்த இஸ்லாமியர்கள் முதலில் இறந்து போவார்கள். और मुसलमान तुम्हारे साथ मरेंगे। முஸ்லிம்கள் உங்களுடனே இறந்து போவார்கள். वो पहले सरेंडर होते हैं। அவர்கள் முதலில் சரண்டர் ஆகிறார்கள். हद की मौत में भी पहले मरेंगे எல்லைக்குட்பட்ட மரணத்திலும் முதலில் இறந்து போவார்கள். और बेहद की मौत में भी மற்றும் எல்லையற்ற மரணத்திலும் கூட पहले मरेंगे। முதலில் இறந்து போவார்கள். वो फर्स्ट क्लास रूहानी मिलिट्री है। அவர்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன்மீக மிலிட்டரி जो सहयोगी बनती है पहले। அவர்கள் முதலில் சகயோகிகளாக ஆகிறார்கள். तो बाप कहते हैं ஆக தந்தை சொல்கிறார் कि अभी भूलो नहीं, இப்போது மறக்காதீர்கள். बाकी अबलाएं மற்றபடி அபலைகள் जो बनी है யார் அபலைகளாக ஆகியிருக்கிறார்களோ उनको मैं प्रबल बनाता हूँ। அவர்களை நான் பிரபலமாக ஆக்குகிறேன். अभी वो रावण के बस में हैं। இப்போது அவர்கள் ராவணனின் வசத்தில் இருக்கிறார்கள். फिर भी இருந்தாலும் बाप को याद करने की कोशिश तो कर सकती है। தந்தையை நினைவு செய்வதற்கு முயற்சி செய்யலாம். अभी तुम राम ईश्वर के बस में हो। இப்போது நீங்கள் ராம் ஈஸ்வரனின் வசத்தில் இருக்கிறீர்கள். वो सारी दुनिया रावण के बसीभूत है। அந்த முழு உலகமுமே ராவணனின் வசத்தில் இருக்கிறது. अभी युद्ध चलती है। இப்போது யுத்தம் நடக்கிறது. बाकी और कोई राम रावण का युद्ध नहीं है। மற்றபடி ராவண யுத்தம் கிடையாது. कितना फर्क हो जाता है। எவ்வளவு வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. रामायण में कितनी कथाएं बैठ करके बनाई दी है। ராமாயணத்தில் எவ்வளவு கதைகளை அமர்ந்து உருவாக்கி இருக்கிறார்கள். बाप कहते हैं தந்தை சொல்கிறார் उन कथाओं का अर्थ है அந்த கதைகளுக்கு அர்த்தம் बंदर बुद्धियों की समझ में नहीं आता। குரங்கு புத்தி கொண்டவர்களுக்கு புரிய வராது।
बाप आकर के தந்தை வந்து बंदरों को मंदिर लायक बनाते हैं। தந்தை வந்து குரங்காக இருப்பவர்களை கோவிலுக்கு தகுந்தவர்களாக ஆக்குகிறார், தகுதியுடையவர்களாக ஆக்குகிறார். अभी तुम्हारी बुद्धि बंदर जैसी बन जाती है। இப்போது உங்களுடைய புத்தி குரங்கு போல ஆகிவிடுகிறது. मुझे याद करो என்னை நினைவு செய்யுங்கள், तो इन देवताओं जैसे कर्तव्य बन जाएंगे। பிறகு இந்த தேவதைகளை போல கர்த்தவியங்கள் கடமைகளை செய்பவர்களாக ஆகிவிடுவீர்கள். भिन्न भिन्न प्रकार से बाप रोज समझाते हैं। பல்வேறு விதமாக தந்தை தினமும் புரிய வைக்கிறார். मीठे मीठे बच्चों, இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, अपन को सुधारते जाओ। நீங்கள் உங்களை திருத்திக் கொண்டே செல்லுங்கள். रोज रात को पोता मिल देखो தினமும் இரவில் போத்தாமேலை பாருங்கள். कि सारे दिन में हमने कोई आसुरी चलन तो नहीं चली है। முழு நாளும் நாம் எந்த ஒரு அசுர நடத்தை வந்து நடக்கவில்லையே, அசுரனாக நடந்து ये तो जानते हो ஏனென்றால் நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள், कि बगीचे में नंबरवार तो होते ही है। தோட்டத்தில் வரிசை கிரமமாகத்தான் இருக்கிறார்கள். जैसे जंगल में कांटे नंबरवार होते हैं, இது போல காட்டில் முட்கள் வரிசை கிரமமாக இருக்கிறது. दो एक जैसे तो कब हो नहीं सकते। இருவர் எப்போதுமே ஒரே மாதிரி இருக்க முடியாது. सभी आत्माओं को अपना अपना पार्ट मिला हुआ है। அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவரவர்களுடைய பாட்டு கிடைச்சிருக்கு. एक का पार्ट न मिले दूसरे से ஒருவருடைய பாட்டு இன்னொருத்தருடன் சேருவதில்லை. तो एक की शक्ल न मिले दूसरे से। ஆக ஒருத்தருடைய முகம் இன்னொருவருடன் சேருவதில்லை. हर एक आत्मा का वातावरण, स्वभाव, அவர்களுடைய வாத்தாவரணம், संस्कार आदि சுபாவம், सभी अलग अलग हो जाता है। சுபாவம், சம்ஸ்காரங்கள் அனைத்தும் தனித்தனியாக ஆகிவிடுகிறது. और फिर वो ड्रामा में रिपीट होता रहता है। மற்றும் அது டிராமாவில் திரும்பவும் ரிப்பீட் ஆகிக் கொண்டிருக்கிறது. हर एक आत्मा एक्यूरेट पार्ट बजाती रहती है। ஒவ்வொரு ஆத்மாவும் அக்யூரேட்டாக பாட்டை செய்கிறது. बाप भी आकर के स्थापना का कार्य करके ही छोड़ते हैं। தந்தையும் கூட ஸ்தாபனை காரியத்தை செய்துதான் விடுகிறார். हर 5-4 वर्ष के बाद आकर ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகு வந்து विश्व का मालिक तुमको बनाए देते हैं। விஸ்வத்தின் மாலிக்காக உங்களை ஆக்குகிறார். ये बेहद का बाप है, அவர் எல்லையற்ற தந்தையாவார். तो जरूर नई दुनिया का वर्षा देते होंगे। அப்ப கண்டிப்பாக புதிய உலகத்தின் ஆஸ்தியை கொடுத்திருப்பார். अच्छा, मीठे मीठे सिकीले रूहानी बच्चों को रूहानी நல்லது. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு बाप दादा का याद कर गुड मॉर्निंग। ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். रूहानी बच्चों को रूहानी बाप की नमस्ते। ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. इसी तारीख का रात्रि क्लास है। இந்த டேட்டினுடைய இரவு வகுப்பு 22/9 का 22/9/1963. रचयिता और रचना की कहानी तो सारी बच्चों को समझाई दी। படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முழு விஷயத்தையும் குழந்தைகளுக்கு புரிய வைத்து விட்டார். रचयिता निराकार है या साकार है? படைப்பவர் நிராகாரரா அல்லது சரீரதாரியா? रचयिता भी साकार और रचना भी साकार। படைப்பவரும் படைப்பவரும் சாக்கார் மற்றும் படைப்பும் சாக்கார். जो नहीं जानते थे वो अब जान गए हैं। யார் தெரிந்துக்காமல் இருந்தார்களோ இப்போது தெரிந்து கொண்டு விட்டார்கள். रचयिता और रचना की कहानी
सारी बुद्धि में आ गई। படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முழு விஷயமும் புத்தியில் न जानने के कारण नास्तिक थे, தெரிஞ்சுக்காமல் இருக்கிற காரணத்தினால் நாஸ்திகர்களாக இருந்தீர்கள். विदेशी और विधर्मी रचयिता और रचना के बारे में पूरी जानकारी लेते हैं, விதர்மி மற்றும் விதேசிகள் படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முழு தகவல்களை या नहीं लेते हैं? எடுத்துக்கொள்கிறார்களா அல்லது இல்லையா? हैं? लेते हैं? எடுத்துக்கொள்கிறார்களா? नहीं लेते हैं। எடுத்துக்கொள்வதில்லை. न लेने के कारण எடுத்துக்கொள்ளாத காரணத்தினால் वो नास्तिक रह जाते हैं। அவர்கள் நாஸ்திகர்களாக இருந்து விடுகிறார்கள். नंबरवार नास्तिक हैं, நம்பர்வாராக நாஸ்திகர்கள். इसलिए निराकार को याद करते हैं। நிராகாரனை நினைவு செய்கிறார்கள். न साकार रचयिता और न उसकी साकार रचना को पहचान पाते। அவர்கள் சாக்காரராக இருக்கிற படைப்பவரையும் மற்றும் படைப்பாக இருக்கிற சாக்காரத்தில் இருக்கிற படைப்பையும் அவர்கள் தெரிந்து கொள்வதில்லை. इस मनुष्य सृष्टि का रचयिता है बाप, இந்த மனித சிருஷ்டியின் படைப்பவராக இருப்பவர் தந்தை. और उसकी पहली रचना है कृष्ण। மற்றும் அவருடைய முதல் படைப்பு தான் கிருஷ்ணர். इस रचयिता और रचना के भेद को இந்த படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய வேறுபாட்டை विधर्मी और विदेशी नहीं पहचान पाते। விதர்மிகள் மற்றும் விதேசிகள் தெரிந்து கொள்ள முடிவதில்லை. इसलिए बाप से पूरा वर्षा भी नहीं ले पाते। அதனால் தந்தையிடம் அவர்கள் முழுவதுமாக ஆஸ்தியை எடுத்துக்கொள்ள முடிவதில்லை. सुख शांति का जो वर्षा है, சுகம் சாந்தி என்ற அந்த எந்த ஆஸ்தியோ, सत्युग त्रेता का जो वर्षा है, சத்யுக திரேதா யுகத்தின் அதனுடைய ஆஸ்தியை वो उनको नहीं मिलता। அது அவர்களுக்கு கிடைப்பதில்லை. और अभी तुमको मालूम पड़ गया, இப்போது உங்களுக்கு என்னவோ தெரிந்துவிட்டது. तुम ये भी जानते हो நீங்கள் இதையும் தெரிந்திருக்கிறீர்கள் कि पहले हम आसुरी संप्रदाय के थे, முதலில் நாம் அசுர சம்பிரதாயத்தினராக இருந்திருந்தோம். क्योंकि और धर्मों में कन्वर्ट हो जाते हैं। ஏனென்றால் மற்ற தர்மங்களில் கன்வெர்ட் ஆகி இருந்தோம். भारतवासी दूसरे धर्मों में कन्वर्ट होते हैं, பாரதவாசிகள் தான் வேறு வேறு தர்மங்களில் கன்வெர்ட் ஆகியிருந்தார்கள். கன்வெர்ட் ஆக विदेशियों के प्रभाव में आते हैं, விதேசிகளுடைய பிரபாவத்தில் வருகிறார்கள். दूसरे धर्म के जो पक्के होते हैं மற்ற தர்மங்களில் பக்காவாக இருப்பவர்கள் वो कभी किसी दूसरे धर्म के प्रभाव में नहीं आवेंगे। அவர்கள் எப்போதும் யாருடைய பிரபாவத்திலும் வருவதில்லை. अभी तुम ईश्वरीय संप्रदाय के बने हो, இப்போது நீங்கள் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினராக ஆகிவிட்டீர்கள். तो दैवी संप्रदाय के बन जाते हो। அப்போது நீங்கள் தெய்வீக சம்பிரதாயத்தினராக ஆகிவிடுகிறீர்கள். तो इसके लिए अवगुण निकाल करके ஆக இதுக்காக அவகுணங்களை வெளியேற்றி दैवी गुण धारण करते हो। தெய்வீக குணங்களை தாரணை செய்கிறீர்கள். धारण करना न करना तुम बच्चों के ऊपर है। தாரணை செய்வது செய்யாமல் இருப்பது குழந்தைகளாகிய உங்களின் மேல் உங்களுடைய வேலையாகும். बाबा ने डायरेक्शन दे दिया है, பாபா என்னவோ டைரக்ஷனை கொடுத்து விட்டார். अवगुणों को निकाल करके அவகுணங்களை வெளியேற்றி दैवी गुणों को धारण करते रहना है। தெய்வீக குணங்களை தாரணை செய்து கொண்டே இருக்கணும். देवताएं क्या करते हैं தேவதைகள் என்ன और दैत्य செய்கிறார்கள் क्या करते हैं? மற்றும் ராட்சசர்கள் என்ன செய்கிறார்கள்? दोनों के प्रैक्टिकल कर्मों में अंतर क्या है? இருவருடைய
உங்களுடைய பிராக்டிக்கல் கர்மங்களில் வேறுபாடு என்ன இருக்கு? दिति से बनता है दैत्य திதியின் மூலமாக தைத்தியர்கள் உருவாகிறார்கள் और दिव से बनता है देवता। மற்றும் தெய்வீகத்தின் மூலமாக தேவதைகளாகிறார்கள். दिति माने திதி என்றால் अदिति माने அதிதி என்றால் दिति माने खंडित, திதி என்றால் கண்டிதம், चीड़ फाड़ किया हुआ। அதாவது கிழிக்கப்படுகிறது, और अदिति माने கிழிக்கப்பட்டுள்ளார். அதிதி என்றால் अखंड। கண்டனமாகாத. तो ये अंतर हो जाता है। ஆக இந்த வேறுபாடு ஆகிவிடுகிறது. दैत्य खंडन करने वाले होते हैं தைத்தியர்கள் கண்டனம் செய்பவர்கள், கண்டனமாக்குபவர்கள். और देवताएं மற்றும் मनन करने के स्वभाव वाले होते हैं। மண்டனம் செய்யக்கூடிய சுபாவம் உள்ளவர்கள். इसलिए அதனால் देवताओं का काम है देना தேவதைகளுடைய வேலையை கொடுப்பது और दैत्यों का काम है फाड़ना। மற்றும் தைத்தியர்களுடைய வேலை கிழிப்பது. हिंसा कौन करते हैं? ஹிம்சையை யார் செய்கிறார்கள்? दैत्यों का काम है हिंसा करना। தைத்தியர்களுடைய வேலைதான் जो हिंसक होते हैं யார் ஹிம்சையாளர்களாக उनका இருக்கிறார்களோ काम ही होता है चीड़ फाड़ करना। அவர்களுடைய வேலையே கிழிப்பதாகும். अब तुम समझ गए हो இப்போது நீங்கள் புரிந்து கொண்டு விட்டீர்கள். कि दैत्य क्या करते हैं தைத்தியர்கள் और என்ன देवताएं क्या செய்கிறார்கள் करते हैं। மற்றும் தேவதைகள் என்ன செய்கிறார்கள்? तुम बच्चों पर सारा मदार है குழந்தைகளாகிய नई दुनिया के बनाने का। அனைத்து ஆதாரமும் இருக்கிறது. புதிய உலகத்தை உருவாக்குவதற்கான ஆதாரம் உங்களின் மேல்தான் இருக்கிறது. पुरानी दुनिया பழைய உலகம் द्वैतवादी होती है, துவைத்தவாதமாக இருக்கிறது, खंडनात्मक वृत्ति वाली होती है। கண்டனாத்மக். அவர்களுடைய வேலை கண்டனம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. और नई दुनिया மற்றும் புதிய உலகம் मंडनात्मक वृत्ति वाली होती है। அவர்கள் மகிமைக்குரிய அந்த விருத்தியாக அவர்களுடையதாக இருக்கிறது. इसलिए देवताओं को अद्वैत कहा जाता है। அதனால்தான் தேவதைகளுக்கு அத்வைத் என்று சொல்லப்படுகிறது. वहाँ दो बातें नहीं होती, அங்கே இரண்டு விஷயங்கள் இருப்பது. एक धर्म होता है, ஒரு தர்மம் एक இருக்கிறது, मत होता है, उसमें खंडन नहीं होता। ஒரு வழி இருக்கிறது, அதில் கண்டனம் என்பது இருப்பதில்லை. एक कुल होता है, एक राज्य होता है, ஒரு एक ராஜ்யம் धर्म होता है। இருக்கிறது, ஒரு தர்மம் उसको இருக்கிறது. कहते हैं अद्वैत। அதுக்கு அத்வைத் என்று சொல்லப்படுகிறது. सारी दुनिया ही अद्वैत होती है, முழு உலகமுமே அத்வைத்தாக ஆகிவிடுகிறது. उनको देवता कहा जाता है। அவர்களுக்கு தேவதைகள் என்று अभी तुम बच्चे சொல்லப்படுகிறது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் दैवी संप्रदाय के बन रहे हो। தெய்வீக சம்பிரதாயத்தினராக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். नंबरवार पुरुषार्थ अनुसार दैवी गुण धारण करते रहते हो। வரிசை கிரமமான புருஷார்த்தமாக தெய்வீக குணங்களை தாரணை செய்து கொண்டிருக்கிறீர்கள். इसके लिए रोज रोज सावधानी दी जाती है। இதுக்காக தினமும் எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. इस सावधानी देने के काम को ताड़ना भी कहा जाता है। இந்த எச்சரிக்கை கொடுப்பதற்கான வேலைக்கு தாடனா, அதாவது அதட்டுவது அல்லது திட்டுவது என்று சொல்லப்படுகிறது. अगर संपूर्ण दैवी गुण धारण नहीं करेंगे ஒருவேளை சம்பூர்ண தெய்வீக குணங்களை தாரணை செய்யவில்லை என்றால் तो फिर चंद्रमा भी संपूर्ण नहीं बनेंगे। பிறகு சந்திரமா அவரும் கூட சம்பூர்ணமாக மாட்டார். बच्चे कल्प कल्प पुरुषार्थ करते रहते हैं। குழந்தைகள் கல்பமாக புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
इसमें नंबर 1 पुरुषार्थ है याद की यात्रा का। இதில் நம்பர் 1 புருஷார்த்தம் நினைவினுடையது, நினைவு யாத்திரையினுடையது. अभी हम ब्राह्मण இப்போது பிராமணர்களாகிய நாம் इस याद की यात्रा पर जा रहे हैं। இந்த நினைவு யாத்திரையில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். कहाँ जा रहे हैं? எங்கே சென்று கொண்டிருக்கிறோம்? विषय वैतरणी कहो, விஷ வைதரணி நதி என்று சொல்லுங்கள், विषय सागर कहो, விஷ கடல் என்று சொல்லுங்கள். इस विषय सागर के उस पार जा रहे हैं। இந்த விஷ கடலுக்கு அந்த பக்கத்துக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். கடந்து இந்த விஷக்கடலை கடந்து அந்த பக்கத்துக்கு சென்று கொண்டிருக்கிறோம். ये दुनिया तो छी छी है, இந்த உலகம் என்னவோ वैश्यालय है, வைஷ்யாலயம், भोग बल बढ़ाने वाली दुनिया है। போக பலத்தை உருவாக்கக்கூடிய அதிகரிக்கக்கூடிய உலகம். हम तो योग बल से शिवालय में जा रहे हैं। நாம் யோக பலத்தினால் சிவாலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறோம். तो बच्चों को खुशी होती है அப்போது குழந்தைகளுக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது. कि सिमरन करके हम ऐसी दुनिया में जावें। சிமரன் செஞ்சு நினைவு செய்து அந்த உலகத்துக்கு செல்லணும். कोई कोई सिमरन करने वाला ஒரு சிலர் வந்து நினைவு செய்பவர்கள் देखता है कि हमको सिमरन कराने वाला मिल गया है, பார்க்கிறார்கள், நமக்கு அந்த சிமரன் நினைவை வந்து கொடுப்பவர் வந்து கிடைத்து விட்டார், सावधान कराने वाला मिल गया है, எச்சரிக்கை செய்பவர் கிடைத்து விட்டார். तो सावधान भी हो जाते हैं। அப்போது எச்சரிக்கை கொண்டவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அதாவது அவர்களுக்கு எச்சரிக்கை கிடைக்கிறது. அப்போ அவர்கள் வந்து அலர்ட் ஆகி விடுகிறார்கள். याद की यात्रा और दैवी गुण धारण करना நினைவு யாத்திரை மற்றும் தெய்வீக குணங்களை தாரணை ये मुख्य बात है। இது முக்கியமான விஷயம். पवित्र तो बनना ही है தூய்மையாக என்னவோ ஆகணும் தான், और सबको पवित्र बनना है। தூய்மையாக ஆகத்தான் வேண்டும் மற்றும் அனைவரும் தூய்மையாக ஆக வேண்டும். कोई खुशी खुशी पुरुषार्थ करके पवित्र बनेंगे, ஒரு சிலர் சந்தோஷமாக புருஷார்த்தம் செய்து, कोई पुरुषार्थ नहीं करेंगे, ஒரு சிலர் சந்தோஷமாக புருஷார்த்தம் செய்கிறார்கள், ஒரு சிலர் புருஷார்த்தம் செய்வதில்லை. धक्के से चलेंगे, அதாவது அவர்கள் வந்து அடிபட்டுதான் அவர்கள் நடப்பார்கள், कहने से அடி கொடுத்தால் தான் அவர்கள் करेंगे, சொன்னால் தான் செய்வார்கள், नहीं करेंगे இல்லை என்றால் செய்ய மாட்டார்கள், हठ योगी बन जाएंगे, அடயோகியாக तो ஆகிவிடுகிறார்கள். भी அடயோகியாக आप ஆகிவிடுவார்கள். कहते हैं அப்போதும் கூட தந்தை சொல்கிறார், कि पवित्र तो बनना ही पड़ेगा, தூய்மையாக என்னவோ ஆகத்தான் வேண்டும். नहीं बनेंगे तो धर्मराज की सजाओं से पवित्र बनना पड़ेगा। ஆகவில்லை என்றால் தர்மராஜரின் அந்த தண்டனைகளை வந்து அடைய வேண்டியிருக்கும், அடைந்து தூய்மையாக வேண்டும். और सबको पवित्र बनना पड़ेगा, மற்றும் அனைவருமே தூய்மையாக ஆக வேண்டியிருக்கும். क्योंकि पहले तुम सब पवित्र थे। ஏனென்றால் முதலில் நீங்கள் அனைவருமே தூய்மையாக இருந்தீர்கள், पवित्र धाम के वासी थे, பவித்திர தாமத்தின் வசிப்பவர்களாக, பவித்திரமான தாமத்தில் வசிப்பவர்களாக இருந்தீர்கள். बाद में इस अपवित्र दुनिया में आए हो, பின்னால் நீங்கள் இந்த அபவித்திரமான உலகத்துக்கு வந்து விட்டீர்கள். तो बाप रोज रोज सावधानी देते हैं, ஆக தந்தை தினம் தினமும் எச்சரிக்கை தருகிறார். तो तुम सावधान होते जाएंगे। அப்போது நீங்கள் எச்சரிக்கை வந்து அலர்ட்டாக ஆகிக் கொண்டே போகிறீர்கள். बाप जानते हैं தந்தை कि தெரிந்திருக்கிறார், माया बड़ी प्रबल है, மாயா மிகவும் பிரபலமானது, சக்தி வாய்ந்தது. महारथी भी सावधान होते हैं, மகாரதிகளும் கூட எச்சரிக்கை ஆகிறார்கள். तो उनको भी हम सावधान करने की कोशिश करते हैं। ஆக அவர்களையும் நாங்கள் எச்சரிக்கை படுத்துவதற்கு முயற்சி செய்கிறோம்.
माया हप करने की कोशिश करेगी, மாயா விழுங்குவதற்கு முயற்சி செய்கிறது. फील करेंगे कि माया कुछ न कुछ विघन जरूर डालती है. ஃபீல் செய்கிறார்கள், மாயா கொஞ்சத்திலும் கொஞ்சம் ஏதாவது தடைகளை செய்கிறது. जिस कारण अवस्था सुस्त हो जाती है. இதன் காரணமாக நிலை வந்து அங்கே என்ன ஆகிறது? சோர்வடைகிறது. நிலை வந்து कोई अच्छी सावधानी मिलती है तो चुस्त हो जाते हैं. அதாவது நமக்கு அந்த எச்சரிக்கை கிடைக்கும் போது நம்ம அலர்ட் ஆகி விடுகிறோம். तो देखो, पक्का कर लो, பக்காவாக सुस्त बनाने वाली है माया மாயா சோர்வடைய வைக்கிறது. और चुस्त बनाने वाला है சோர்வடைய வைப்பது மாயா. बाप. அலர்ட்டாக ஆக்க வைப்பது தந்தை. बाप के कनेक्शन में आवेंगे தந்தையின் தொடர்பில் வந்தால் तो चुस्त हो जाएंगे. அப்போது நீங்கள் புத்துணர்ச்சி அடைகிறீர்கள். माया के कनेक्शन में आवेंगे மாயாவின் கனெக்ஷனில் வந்தால் तो सुस्त हो जाएंगे. அப்போது நீங்கள் சோர்வடைந்து விடுகிறீர்கள். अभी तुम चुस्त बने हो बाप के द्वारा. இப்போது நீங்கள் தந்தையின் மூலமாக நீங்கள் அலர்ட் ஆகிவிட்டீர்கள், புத்துணர்ச்சி मीठे ஆகிவிட்டீர்கள். मीठे बच्चे இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, माया से सुस्त हो जाते हैं மாயாவின் மூலமாக அதாவது சோர்வடைந்து और விடுகிறீர்கள். बाप से चुस्त होते रहते हैं. மாயாவின் மூலமாக நீங்கள் சோர்வடைந்து விடுகிறீர்கள், தந்தையின் மூலமாக புத்துணர்ச்சி அடைகிறீர்கள். पुरुषार्थ होता ही रहता है. புருஷார்த்தம் என்னவோ ஆகிக் கொண்டுதான் இருக்கும், நடந்து अभी கொண்டுதான் बाप இருக்கும். चुस्त बनाने वाला आया है. இப்போது தந்தை புத்துணர்ச்சியாக ஆக்குபவர் தந்தை வந்திருக்கிறார். युद्ध के मैदान में कोई अपन को चुस्त नहीं समझते हैं. யுத்த மைதானத்தில் யாருமே தங்களை வந்து तुमको भी सुस्त नहीं होना चाहिए. அதாவது அது போல சோர்வடையக்கூடாது. அதுபோல நீங்களும் யுத்த மைதானத்தில் எப்படி வந்து சோர்வடைய மாட்டார்களோ அதுபோல நீங்களும் சோர்வடையக்கூடாது. नहीं तो कल्प कल्पांतर के लिए हार खा लेंगे. இல்லை என்றால் கல்பத்திற்கு நீங்கள் தோல்வியடைந்து விடுவீர்கள். बच्चे पॉइंट समझते भी हैं, குழந்தைகள் பாயிண்ட்ஸை புரிந்து கொள்ளவும் செய்கிறார்கள், रिफ्रेश होते हैं. ரிஃப்ரெஷ் तो शौक होना चाहिए அப்போது कि हम ஆர்வம் सर्विस पर இருக்க भागे. வேண்டும். நாம் சர்வீஸ்க்காக ஓடணும். हम चुस्त करने वाले बने. நாம் புத்துணர்ச்சி கொண்டவர்களாக ஆகணும். सावधान करने वाले बने. எச்சரிக்கை உள்ளவர்களாக ஆகணும். ऐसे बच्चे बाप के पास आ जाते हैं அப்படிப்பட்ட குழந்தைகள் தந்தையிடம் तो வருகிறார்கள், कितनी सेवा करते हैं. எவ்வளவு சேவை செய்கிறார்கள். कोई बच्चे हैं ஒரு சில குழந்தைகள் बाप के இருக்கிறார்கள், पास आते हैं कि बाबा हम सुस्त बन गए. தந்தையிடம் வருகிறார்கள், பாபா நாங்கள் சோர்வடைந்து விட்டோம். बाबा कहते हैं यूं तो तुम मुरली से भी सुस्त से चुस्त बन सकते हो. அப்படி பார்த்தால் நீங்கள் பாபா சொல்றாரு அவங்களிடம், நீங்கள் முரளியினால் வந்து நீங்கள் அந்த சோர்வு அடைவதிலிருந்து நீங்க என்ன ஆக முடியும்? புத்துணர்ச்சி பெற முடியும். परंतु माया की तुम्हारे साथ युद्ध है. ஆனால் உங்களுக்கு மாயாவிடம் தான் யுத்தம் நடக்குது. तुम युद्ध के मैदान में हो. நீங்கள் யுத்த மைதானத்தில் இருக்கிறீர்கள். कोई कहाँ भी चला जावे, யாரு எங்கு சென்றாலும் சரி, बाप की याद में யாரு எங்கு சென்றாலும் சரி, தந்தையின் நினைவில் रहेंगे தந்தையின் நினைவில் இருந்தால் तो माया से युद्ध के स्थल में रहेंगे. மாயாவுடன் நீங்கள் யுத்தத்தில் வந்து ஸ்திரமாக, மாயாவிடம் யுத்தம் நடந்தாலும் கூட நீங்கள் நிலைச்சிருப்பீர்கள். फिर बाप का संग लगता रहेगा. பிறகு தந்தையுடைய தொடர்பு வந்து உங்களுக்கு அந்த தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். जितना याद में रहेंगे बाप का संग मिलेगा. எவ்வளவு நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவுக்கு தந்தையின் தொடர்பு கிடைக்கும். हाँ, बुद्धि बाहर जाने से
ஆம், புத்தி வெளியில் वो செல்வதனால் संग खलास हो जाता है। அந்த தொடர்பு அங்கே முடிந்து விடுகிறது. जिनमें ज्ञान ही नहीं है யாருக்குள் ஞானமே இல்லையோ उनको कुसंग जास्ती लगता है। அவர்களுக்கு கெட்ட சங்கம் கெட்ட தொடர்பு அதிகமாக ஏற்படுகிறது. यहाँ तुमको माया की लेस उतनी नहीं आ सकती। இங்கே உங்களுக்கு அந்த அளவுக்கு மாயாவினுடைய அந்த திருப்பி மாயாவினுடைய பிரச்சனை அந்த அளவுக்கு இருக்காது. ऐसे तो मधुबन में भी माया आती है। அப்படி பார்த்தால் மதுவனத்தில் கூட மாயா வருகிறது. परंतु मधुबन में बाप का साथ रहता है। ஆனால் மதுவனத்தில் என்னவோ தந்தை கூட உடன் இருக்கிறார். बाहर की दुनिया में माया की लेस जास्ती लगती है। வெளி உலகத்தில் மாயாவினுடைய பிரச்சனை தாக்கம் அதிகமாக இருக்கிறது. यहाँ आकर के बच्चे चुस्त हो जाते हैं। இங்கே குழந்தைகள் புத்துணர்ச்சி அடைகிறார்கள். हाँ, कहेंगे ஆம், சொல்வாங்க कि यहाँ आने में थोड़ी सेफ्टी ज्यादा है। இங்கே வருவதனால் எங்களுக்கு சேஃப்டி அதிகமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். मधुबन ऐसे है மதுவனம் அப்படி இருக்கிறது. जैसे सेफ। எப்படி என்றால் சேஃபாக இருக்கிறது, பாதுகாப்பாக இருக்கிறது. सेफ में कोई चीज रखी जाती है ना, பாதுகாப்பில் ஏதாவது ஒரு பொருள் வைக்கப்படுகிறது இல்லையா, तो चोर उसे जल्दी चुरा नहीं सकते हैं। அப்போது திருடன் அந்த பொருளை சீக்கிரமாக திருட முடியாது. ये मधुबन भी सेफ है। இந்த மதுவனம் கூட சேஃபானது, பாதுகாப்பானது. समझना चाहिए புரிந்து கொள்ள வேண்டும். कि बाहर की दुनिया सारा मित्र नहीं है, வெளி உலகத்தில் இருப்பவர்கள் அனைவருமே நண்பர்கள் இல்லை. बल्कि सारी दुनिया दुश्मन है। மாறாக முழு உலகமுமே விரோதியாக இருக்கு. वाहियात बातें बच्चों को नहीं सुननी चाहिए। தேவையில்லாத விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லக்கூடாது. पराई पचर की बातों में पढ़ना மற்றவர்களுடைய பேச்சில் போய் நாம் விழுவது, ये தேவையில்லாத பேச்சில் போய் मायावी बातें हैं। இதுவும் மாயாவின் விஷயங்கள் தான். इसलिए बाप कहते हैं அதனால் தந்தை परचिंतन पतन की जड़ है। பரச்சிந்தன் அதாவது மற்றவர்களை பற்றி சிந்தனை செய்வது வீழ்ச்சிக்கு ஆதாரமாக இருக்கும். कोई को भी बोलो யாருக்காவது சொல்லுங்கள், யாருக்கு வேண்டுமென்றால் हमको इन पचर की बातों में ना डालो। எங்களை இந்த தேவையில்லாத விஷயங்களை போடாதீர்கள். हमको ज्ञान की बातें सुनाओ। எங்களுக்கு ஞானத்தின் விஷயங்களை சொல்லுங்கள். यहाँ बाप भी सन्मुख बैठे रहते हैं। இங்கே தந்தையும் நேர்முகத்தில் உட்கார்ந்திருக்கிறார். बल गायन है மகிமை என்னவோ இருக்கு. कि घर की गंगा को इतना मान नहीं होता है। வீட்டில் இருக்கிற கங்கைக்கு இந்த அளவுக்கு மதிப்பு இல்லை. बाहर में तो देखो सत्संगों में बड़े प्रेम से आते हैं। வெளி உலகத்தில் பாருங்கள், அங்க இருக்கிற சத்சங்கங்களுக்கு எவ்வளவு அன்புடன் வருகிறார்கள். यहाँ बाप घर में बैठा हुआ है இங்கே வீட்டில் தந்தை அமர்ந்திருக்கிறார். तो इतना लव नहीं रहता है, இந்த அளவுக்கு அன்பு இருப்பதில்லை. तो कहेंगे बच्चे नंबरवार हैं। ஆக சொல்வாங்க, குழந்தைகள் வரிசை கிரமமாக இருக்கிறார்கள். ये बेहद की कहानी है, இது எல்லையற்ற கதையாகும். बाप के सिवाय कोई बता ही नहीं सकता। தந்தை தவிர வேற யாராலும் சொல்ல முடியாது. और ये हार जीत का खेल है, மற்றும் இது வெற்றி தோல்விக்கான விளையாட்டு. सुख दुख की कहानी है। சுகதுக்கத்துக்கான हद की कहानियां तो दुनिया वालों ने बहुत बनाई दी हैं। எல்லைக்குட்பட்ட கதைகளை என்னவோ வெளியுலகத்தில் மிகவும் அதிகமாக உருவாக்கி இருக்கிறார்கள். तुम्हारी तो बेहद की बात है। உங்களுடையது என்னவோ எல்லையற்ற விஷயங்களாகும். यहाँ बाप तुमको याद दिलाए करके रिफ्रेश करते हैं। இங்கே தந்தை உங்களுக்கு நினைவுபடுத்தி ரிஃப்ரெஷ் ஆக்குகிறார்.
कहते हैं சொல்கிறார், एक दो में उन्नति की बातें ही सुनते रहो, सुनाते रहो। ஒருத்தர் இன்னொருத்தருக்கு முன்னேற்றத்துக்கான விஷயங்களை கேளுங்கள் மற்றும் சொல்லுங்கள். बाकी पचर की बातें बिल्कुल न सुनो। தேவையில்லாத பேச்சுக்களை எதுவுமே சொல்லாதீர்கள். தேவையில்லாத விஷயங்கள் எதையும் சொல்லாதீர்கள். परंतु कोई ऐसे हैं அது கேட்கவும் வேண்டாம். ஆனால் ஒரு சிலர் இப்படி कि இருக்கிறார்கள், परचिंतन की बातों को सुने बगैर रह नहीं सकते हैं। மற்றவர்கள் பற்றிய விஷயங்களை கேட்காமல் அவர்களால் இருக்கவே முடியாது. खुद भी समझते हैं சுயமும் அவர்கள் தாங்களும் कि हम புரிந்து फालतू கொள்கிறார்கள். बातें सुनते हैं। நாம் தேவையில்லாத விஷயங்களை கேட்கிறோம். कहेंगे ये सब ड्रामा में नूद है। சொல்வார்கள், இது போல இது டிராமாவில் இவை அனைத்தும் அடங்கியிருக்கு. तो सुन लेते हैं। ஆக यहाँ तो बच्चे शांति स्थापन करने वाले चाहिए। இங்கே என்னவோ சாந்தியை ஸ்தாபனை செய்யக்கூடிய குழந்தைகள் வேண்டும். बाप ने समझाया है தந்தை புரிய तुम வைத்தார். बच्चे सुख और शांति दोनों स्थापन करते हो। குழந்தைகளாகிய நீங்கள் சுகம் மற்றும் சாந்தி இரண்டையும் ஸ்தாபனை செய்கிறீர்கள். प्रजा तो बहुत बन रही है। பிரஜைகள் என்னவோ அதிகமாக உருவாகிறார்கள். जहाँ जहाँ ब्राह्मण हैं எங்கெங்கெல்லாம் பிராமணர்கள் இருக்கிறார்களோ वहाँ वहाँ कुछ न कुछ आप समान जरूर बनाते हैं। அங்கெங்கெல்லாம் கொஞ்சத்திலும் கொஞ்சம் உங்களுக்கு சமமாக ஆக்குகிறார்கள். बाहर वालों को चांस अच्छा रहता है, வெளியில் உள்ளவர்களுக்கு வாய்ப்பு நன்றாக இருக்கிறது. मुसाफिरी में तो बहुत नए नए मिलते हैं। யாத்திரையில் பிரயாணிக்கும் போது புதிய புதியவர்கள் அதிகமாக கிடைக்கிறார்கள். तो उनको चित्र दिखा करके समझाना होता है। ஆக அவர்களுக்கு சித்திரத்தை காட்டி புரிய வைக்க வேண்டி வருகிறது. बच्चे जानते हैं குழந்தைகள் कि தெரிந்திருக்கிறார்கள், ये यज्ञ है, इस रुद्र यज्ञ में विघ्न भी पड़ने हैं। இந்த ருத்ர யஜ்ஞத்தில் தடைகளும் விழவுள்ளது. ये ज्ञान यज्ञ है, இது ஞான யஜ்ஞம். शिव ज्ञान यज्ञ कहो। சிவஞான யஜ்ஞம் என்று சொல்லுங்கள். उन्होंने रुद्र ज्ञान यज्ञ नाम दे दिया है। அவர்கள் என்னவோ ருத்ர ஞான யஜ்ஞம் என்ற பெயரை கொடுத்து விட்டார்கள். ये तो जानते हो, இது என்னவோ ज्ञान भी बाप ही देते हैं। ஞானத்தையும் தந்தை தான் தருகிறார். मेरा नाम रुद्र है என்னுடைய பெயர் ருத்ரனா या शिव है? அல்லது சிவனா? मेरा असली नाम तो शिव है, என்னுடைய அசல் பெயர் சிவன். परंतु ஆனால் जब तन बदलते हैं எப்போது சரீரம் மாறுகிறதோ तो नाम भी बदल जाता है। அப்போது பெயரும் மாறிவிடுகிறது. पढ़ाई को ज्ञान ही कहेंगे। படிப்புக்கு ஞானம் என்று தான் சொல்வார்கள். जीवन मुक्ति के लिए ज्ञान जरूर चाहिए। ஜீவன் முக்திக்காக கண்டிப்பாக ஞானம் தேவை. इसमें मुझने की बात नहीं है। இதில் குழம்புவதற்கான விஷயங்கள் இல்லை. ज्ञान से मिलती है जीवन मुक्ति ஞானத்தினால் ஜீவன் முக்தி கிடைக்கிறது और याद से मिलती है மற்றும் நினைவினால் मुक्ति। முக்தி கிடைக்கிறது. मनुष्य ब्रह्मा को देख करके कितना मुझते हैं। மனிதர்கள் பிரம்மாவை பார்த்து எவ்வளவு குழம்புகிறார்கள். शास्त्रों में तो कुछ और ही बात है। சாஸ்திரங்களில் வேறு விஷயங்கள் இருக்கு. तुम तो कुछ और ही बातें सुनाते हो, நீங்கள் வேறு விஷயங்களை சொல்கிறீர்கள். इसलिए ये दुनिया में आवाजें होती रहती। அதனால் தான் இந்த உலகத்தில் சத்தம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. भक्ति मार्ग में कब अबलाओं पर विष के लिए अत्याचार नहीं होते हैं। பக்தி மார்க்கத்தில் என்னவோ அபலைகளுக்கு விஷத்துக்காக இந்த அளவுக்கு கொடுமைகள் நடப்பதில்லை. और यहाँ ज्ञान मार्ग में மற்றும் இங்கே ஞான மார்க்கத்தில் विष के लिए कितने अत्याचार होते हैं। விஷத்துக்காக எவ்வளவு அத்தியாச்சாரம் அதாவது கொடுமைகள் நடக்கிறது. बाप जब आते हैं
தந்தை வரும்போது तो कितनी खिटपिट होती है। எவ்வளவு தகராறுகள் நடக்கிறது। अबलाओं पर अत्याचार, கொலைகளின் மீது கொடுமை, शादी न करने के कारण अत्याचार, திருமணம் செய்து கொள்ளாத காரணத்தினால் கொடுமைகள்। ऐसे तो भक्ति मार्ग में कन्याओं का कितना मान रखते हैं। அப்படி பார்த்தால் அங்கே கன்யாக்களின் மீது எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறார்கள் கன்யாக்களுக்கு। साधु सन्यासी भी जाकर उनके माथे टेकते हैं। சாது சந்நியாசிகள் கூட அவர்களுக்கு தலை வணங்குகிறார்கள்। परंतु देखो, ஆனால் ये सत्संग तो सभी से न्यारा है। இந்த சத்சங்கம் அனைத்திலிருந்தும் தனிப்பட்டதாகும்। बच्चे जानते हैं குழந்தைகள் தெரிந்திருக்கிறார்கள் ये न्यारेपन की बात। இந்த தனிப்பட்டு இருக்கிற விஷயம் बच्चों की बुद्धि में है, குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது। और कोई नहीं जानते। வேறு யாரும் தெரிந்து கொள்வதில்லை, வேறு யாருக்கும் தெரிவதில்லை। अच्छा, நல்லது। मीठे मीठे सिकिल्ली रूहानी बच्चों को रूहानी बाप दादा का याद प्यार गुड नाइट। இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு, செல்லமான குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் ओम शांति।